ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேபவித்தமகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுளாபரணேன சார்த்தம் புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகம் கழியாதே எண்ணயாழ்வாய் எனக்கருளி நளிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே. ஸ்ரீமதே வரகுணமங்காநாயிகா சமேத ஸ்ரீ விஜயாசன பரபிரம்மனே நமஹ. 108 திவதேச வைபவங்களிலே பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் நவ திருப்பதியினுடைய மகாத்மியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் நவ திருப்பதிகளில் 2வது திருப்பதியான திருவரகுணமங்கை என்கிற திவதேசத்தினுடையதான அனுபவம். திருவரகுணமங்கை, ஸ்ரீவரகுணமங்கை, வரகுணமங்கை அப்படின்னு 3 விதமான திருநாமங்கள். ஆழ்வார் வரகுணமங்கை என்று குறிப்பிடுகிறார். பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திவதேசத்தை திரு என்கிற அடைமொழியோடையே சொல்வது நம்முடைய மரபானபடியினாலே திரு சேர்த்து திருவரகுணமங்கைன்னு சொல்றோம். தமிழ்ல திருன்னு சொல்றது போல சம்ஸ்கிருதத்துல ஔபச்சாரிகமா ஸ்ரீ சப்த பிரயோகம் பண்றோம். அதனால ஸ்ரீவரகுணமங்கை அப்படின்னு சொல்றோம். ஆனால் நேத்து பார்த்த ஸ்ரீவைகுண்டம் திவ்யதேசத்தை ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த திருவரகுணமங்கை திவ்யதேசத்தை அப்படி சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நத்தம் அப்படின்னு சொல்லணும். அங்கே ஸ்ரீவைகுண்டம், வைகுண்டநாதன் பெருமாள், கள்ளப்பிரான். இங்கே திருவரகுணமங்கை அப்படின்னா சம்பிரதாயம் தெரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். நத்தம்னு சொன்னாதான் தெரியும். நத்தம் விஜயாசனர் கோயில் அப்படின்னா தெரியும். இந்த க்ஷேத்திரமும் தாமிரபரணி நதியினுடைய வடக்கு கரையில இருக்கக்கூடியதான திவ்யதேசம். இதுக்கு முன்னால பார்த்த ஸ்ரீவைகுண்ட திவ்யதேசத்திற்கு கிழக்கே 1 மைல் தூரம், சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடியதான திவ்யதேசம். இந்த க்ஷேத்திரத்தை பிரம்மாண்ட புராணம் சொல்றச்ச வைகுண்டஸ்ய புராபாகே விஷ்ணோஹோ க்ஷேத்திரமனுத்தமம் ஸ்ரீமத்வரகுணம் நாம யத்ராஸ்தே விஜயாசனஹ ஹரிர்புவன விக்யாதஸ்தீர்த்தமஸ்தி மஹத்தரம் சர்வாகநாசனம் நாம தீர்த்தே தஸ்மின் மஹத்தரே அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்தையும் இந்த தீர்த்தத்தையும் இந்த எம்பெருமானையும் கொண்டாடுகிறது. வைகுண்டஸ்ய புராபாகே விஷ்ணோ க்ஷேத்திரம் அனுத்தமம். இங்கே வைகுண்டம்னு சொல்லப்படுவது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமபதம் அல்ல. இதுக்கு முன்னால பார்த்த ஆழ்வார் திருநகரிக்கு அருகே இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளில் 1வது திருப்பதியான ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய கள்ளப்பிரானுடைய திருக்கோயில். வைகுண்டஸ்ய புராபாகே, அந்த வைகுண்டம்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திற்கு கிழக்கு பக்கத்தில் எம்பெருமான் விஷ்ணுவினுடைய ஒரு உத்தமமான க்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா ஸ்ரீமத் வரகுணம் நாம, ஸ்ரீவரகுணமங்கை என்கிறதான திவதேசம். எத்ராஸ்தே விஜயாசனஹ, அங்கே விஜயாசனன்னு சொல்லக்கூடிய பெருமாள் அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கிறான். அவன் ஹரி, ஸ்ரீமன் நாராயணன். ஹரிஹி ஹரிர் ஹரதி பாபானி அப்படின்னு பிரகலாதாழ்வான் சொன்னது போல ஹரின்னு சொன்னாலே நம்முடைய பாவங்கள் அருந்து போறது. எவன் நம்முடைய பாவத்தை அறுக்கக்கூடியவனோ அவனுக்கு ஹரின்னு திருநாமம். இந்த ஸ்ரீமத் வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய விஜயாசன பெருமாள் ஹரி. அதாவது அவனை சேவித்தாலோ அவனுடைய பேரை சொன்னாலோ அவனை நினைச்சுண்டாலோ அவனை பத்தி கேட்டாலோ நம்முடைய பாவம் அருந்து போகுமா. அப்படி அவனை நினைச்சுண்ட பார்த்த சொன்ன கேட்ட மாத்திரத்திலேயே பாவத்தை அறுக்கக்கூடியவனானபடினாலே ஹரி அப்படின்னு விசேஷமா பெருமாள் இங்கு குறிப்பிட்டிருக்கு. இல்ல அங்க இருக்கிறவர் பெருமாள்
அப்படின்னு சொல்றதுக்காக இங்க ஹரின்ற சப்தம் பிரயோகப்படுத்தப்படல. ஏன்னா ஏற்கனவே விஷ்ணோகோ க்ஷேத்திரம் அனுத்தமம் அப்படின்னு அது விஷ்ணுவனுடைய க்ஷேத்திரம் பெருமாளோட சன்னதின்னு சொல்லி ஆயிடுத்து. திரும்பவும் ஹரி அப்படின்னு பெருமாள் அப்படின்ற அர்த்தத்திலேயே சொன்னா புனருக்தி தோஷம் வரும். அதனால ஹரிஹே அப்படின்னா ஹரிர் ஹரதி பாபானின்ற ரீதியில இங்க அன்வயம் கொண்டால் ரொம்ப ருச்சிகரமா இருக்கும். அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா புவன விக்கியாத தீர்த்தமஸ்தி மகத்தரம். அங்கே ஆச்சரியமான ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அது உலக பிரசித்தியான தீர்த்தம். எல்லா லோகங்களையும் அந்த தீர்த்தம் அப்படின்னா ஒரு பரம பவித்திரமான புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு பிரக்யாதி, ஒரு புகழ் உண்டு. அந்த தீர்த்தத்துக்கு என்ன பேர் தெரியுமோ? அகநாசனம்னு பேரு. அகம் அப்படின்னா பாபம், அகநாசனம் அப்படின்னா பாபநாசனம்னு அர்த்தம். யார் அதுல தீர்த்தமாடுறாளோ இல்ல யார் அதை சாப்பிடுறாளோ யார் அதை புரோக்ஷிச்சுக்கிறாளோ அவளுடையதான பாவங்களை நாசனம் பண்ணக்கூடியது, இருந்த இடம் இல்லாமல் பண்ணக்கூடியது. எந்த பாவத்தை சுவாமி அந்த தீர்த்தம் அழிக்கும்? குறிப்பிட்ட சில பாபங்களை மட்டும்தான் நாசனம் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இல்ல, சர்வ அகநாசனம், எல்லா பாப்பங்களையும் அழிக்கக்கூடிய தீர்த்தமா அது. நீ என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதுல தீர்த்தமாடினா அந்த பாவம் போயிடுறது. அதற்கு பேர் என்ன தெரியுமோ? பாபங்களை அழிக்கக்கூடியதுனாலே பாபத்தை நாசனம் பண்ணக்கூடிய தீர்த்தம்னு பேரே வந்து கொடுத்ததுக்கு அகநாசன தீர்த்தம்னே பேர் இதற்கு. சர்வ அகநாசனம் நாம தீர்த்தே தஸ்மின் மகத்தரே. அத்தியுதமான உத்தமமான அந்த க்ஷேத்திரத்திலே சொன்ன மாத்திரத்தில், நினைத்த மாத்திரத்தில், பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அறுக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய சன்னதியில எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடியதான இந்த அகநாசன தீர்த்தம் இருக்கிறது. இந்த தீர்த்தத்தினாலும் இந்த க்ஷேத்திரத்தினாலும் இந்த பெருமாளாலும் இந்த திவ்ய தேசம் ஜெகத் பிரசித்தி வாய்ந்ததாக இருக்கிறதுன்னு பிரம்மாண்ட புராணம் இதை கொண்டாடுறது. பெருமாள் இங்க ஆச்சரியமா விஜயாசனன் அப்படின்ற திருநாமத்துல எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். பெருமாள் இங்கே அமர்ந்த திருக்கோலம். அசல் பார்க்கறதுக்கு ஸ்ரீவைகுண்டநாத நாட்டமா இருக்கக்கூடிய பெருமாள். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டநாதன் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தின் இருப்பார். கீழ் 2 திருக்கரங்களில் இடது திருக்கரத்தை திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஆசனத்துல ஊன்றிக் கொண்டும் வலது திருக்கரத்தை தன்னுடைய வலது கால் முட்டிக்கு மேல தொங்க போட்டு எழுதிருப்பாரோ இல்லையோ வைகுண்டநாதன் பரம்பதநாதன்னா. ஆனா இந்த பெருமாள் கொஞ்சம் வித்தியாசமா திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆசனத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. திருவனந்தாழ்வான் பெருமாளுக்கு கொடை பிடிக்கிறார். இங்க ஒரு 5 தலை சர்ப்பம் பெருமாளுக்கு கொடை பிடிக்கிறது போல எழுதிருக்காரு பெருமாள். மேல் 2 திருக்கரங்களால சங்க சக்கரங்களை ஏந்திட்டு இருக்கார். வலது திருக்கரம் எம்பெருமான் திருவேங்கடமுடையானை போல வரதஹஸ்தமாக அவனுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறது. இடது திருக்கரம் நம்மை அருகே அழைத்து அபயம் தரக்கூடியதான ஆகுவான முத்திரை, வா அப்படின்னு நம்மளை கூப்பிடுறது போன்ற ஒரு திருக்கோலத்தோடு கூட ஆகுவான முத்திரையோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதாவது இவனை சேவிக்கிறதுக்கு போற பக்தால முதல்ல வா அப்படின்னு கூட்டு வந்தால் என்னுடைய திருவடிகளை பார், இதுல சரணாகதி பண்ணு, உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன்னு பெருமாள் கூப்பிட்டு அபயம் அருள்வது போல இருக்கிறது இந்த எம்பெருமானுடையதான திருக்கோலம் இங்கே. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டநாத நாட்டமா இல்லாம வலது திருவடிய தரையில தொங்க போட்டுண்டு இடது திருவடிய மடிச்சு சேஷாசனத்து மேல வச்சுட்டு பெருமாள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி பேருக்கு ஏத்த மாதிரி ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். பெருமாளுக்கு என்ன திருநாமம்? விஜயாசனன்னு திருநாமம். விஜயத்தோட ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற பெருமாள், வெற்றியோட கூட வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற பெருமாள் அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தமா இருக்கு. எப்படி இந்த பெருமாளுக்கு இந்த திருநாமம் வந்ததுன்னு ஸ்தல புராணத்தில் அனுபவிக்கலாம். பெருமாள் அமர்ந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். பெருமாள் பக்கத்துல ஸ்ரீதேவி பூமி தேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமார்கள் எழுந்தருள் இருக்கா. அதுல ஒரு தாயாருக்கு வரகுண மங்கைன்னு பேரு, இன்னொரு தாயாருக்கு வரகுண வள்ளின்னு பேரு. க்ஷேத்திரம் வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம் ஸ்ரீமத் வரகுண நாம க்ஷேத்திரன்னு ஸ்தல புராணம் தெரிவிச்சது, பிரம்மாண்ட புராணம். அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய மங்கை அந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபத்னியா, அந்த க்ஷேத்திர அதீசனான பகவானுடைய தர்ம பத்னியா இருக்கக்கூடிய மங்கை. அதனால ஸ்ரீமத் வரகுண மங்கைன்னு ஒரு நாச்சியா இருக்கும். அந்த எம்பெருமானுடைய தர்ம பத்னியா கொடி போல வளைந்து நெளிந்து அழகாக இருக்கக்கூடிய வள்ளி,
வைகுந்தவல்லி, வரகுணமங்கா, வரகுணவல்லி அப்படின்ற திருநாமம் இன்னொரு தாயாருக்கு. இப்படி க்ஷேத்திரத்தினுடைய பெயரையிட்டு அந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபத்தினிகளாக இருக்கக்கூடிய 2 தாயார்களுக்கும் வரகுண மங்கை, வரகுணவல்லின்றதா திருநாமம். அதுல ஒரு தாயாருடைய திருநாமமான வரகுண மங்கைன்னு சொல்றதே இந்த க்ஷேத்திரத்துக்கும் திருநாமமாக அமைந்து விட்டது. இங்க பெருமாள் விஜய ஆசனன், வெற்றியோடு வந்து அமர்ந்த பெருமாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். வெற்றியை தந்து அமர்ந்த பெருமாள்னு 2வது அர்த்தம். வெற்றியை தருவதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிற பெருமாள் அப்படின்னு 3 அர்த்தமா அனுபவிக்கலாம். இங்கே ஒரு பரமபக்தன் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணினான். அவனுடைய தபஸ் வெற்றி அடைந்தது, தபஸ் பழிச்சு போயிடுத்து. அவன் பெருமாளை அமர்ந்த திருக்கோலத்துல சேவிக்கணும்ன்ற ஆசையில தபஸ் பண்ணினான். அதனால அமர்ந்த திருக்கோலத்துல வந்து பெருமாள் அமர்ந்தார். அமர்ந்த பெருமாளுக்கு ஆசனன், ஆசனர் அப்படின்னு பேரு. இவன் தபஸ் விஜயமாகி தானே பெருமாள் வந்தார். அதனால விஜயமான தபஸுக்கு வந்து ஆசனனானபடியினாலே விஜயாசனன்னு பேரு. வெற்றியோடு வந்து அமர்ந்த பெருமாள். அதுக்கப்புறம் அந்த தபஸ் பண்ணின பக்தன் ஒரு வரம் கேட்டிருப்பானோ, அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்தா எடுத்துன்னா என்ன அர்த்தம்? பக்தனுக்கு வெற்றியை தந்த பெருமாள். வெற்றியை தருவதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிற பெருமாள் அப்படின்னா அவன் ஒருத்தன் மட்டும் இவனுக்கு பக்தன் இல்லை. அவனை நம்பி கோடான கோடி பேர் நாமெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். நாம யார் போய் என்ன சேவித்தாலும் நமக்கும் அந்த வெற்றியை தரக்கூடிய பெருமாள் அப்படின்னு விஜயத்தோட ஆசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன், விஜயத்தை கொடுத்து ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன், விஜயத்தை கொடுப்பதற்காக ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் 3 விதமா இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை அனுபவிக்கலாம். உற்சவருக்கும் அதே திருநாமம் தான். ஆச்சரியமா உற்சவர் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாகவும் இடது திருக்கரத்தில் கதையை ஊன்றியபடியும் சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான உற்சவர். இங்கே உற்சவருக்கெல்லாம் நம்ம ஊராட்டமா திலகம் சாத்துறது இல்ல, கஸ்தூரி தான் இடுறா. எப்படியானா திருக்குறுங்குடி நம்பிக்கும் வானமாமல பெருமாளுக்கெல்லாம் கஸ்தூரி இடுறாலும் அந்த மாதிரி இந்த பெருமாளுக்கும் நெத்தியில கஸ்தூரி தான் சமர்ப்பிக்கிறா. உபயநாச்சிமார்கள் வழக்கம் போல ஒரு கையால புஷ்பத்தை ஏந்தி கொண்டு இன்னொரு கையை தொங்க போட்டு பெருமாளுக்கு பக்கத்துல நின்று சேவை சாதிக்கக்கூடிய உபயநாச்சிமார்களா இருக்கா. இப்படி இந்த பெரும்பாலான க்ஷேத்திரங்கள்ல உபயநாச்சிமார்களே தாயார்களா இருப்பா. இங்கெல்லாம் தனி கோயில் நாச்சியார் கிடையாது. போகார்ச்சைன்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்குரிய போகங்களை எல்லாம் தருவதற்காக எப்போதும் அவன் அருகிலேயே இருக்கக்கூடிய நாச்சியார்களா இருக்கக்கூடிய தாயார்கள் தான் இங்க நாச்சியார்கள். அவளே மூலவராகவும் இருக்கா, உற்சவராகவும் இருக்கா. மூலவரா பெருமாள் அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு வலது பக்கத்துல ஸ்ரீதேவி நாச்சியார் பெருமாள் ஆட்டமே அவளும் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு திருவடியை மடிச்சுண்டு ஒரு திருவடியை தொங்க போட்டுண்டு வலது திருக்கையாலே உபதேசம் பண்ணக்கூடிய முத்திரையை வைத்துக் கொண்டு இடது திருக்கையாலே தாமர புஷ்பத்தை ஏந்தின்னு இருக்கா. அதே மாதிரி பூமி பிராட்டியும் ஒரு திருவடியை தொங்க போட்டுண்டு ஒரு திருவடியை மடிச்சுட்டு ஒரு திருக்கரத்தாலே புஷ்பத்தை ஏந்தி கொண்டு இன்னொரு திருக்கரத்தாலே அபயமருளுவது போல எழுந்தருள் இருக்கக்கூடியதான சேவை. உற்சவர் நின்ற திருக்கோலம், அதனால உபயநாச்சிமார்களும் நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறா. இங்க தனிக்கோயில் நாச்சியார்னு அதிகார அர்ச்சை தாயார் கிடையாது. உபயநாச்சிமார்கள் தான் தாயார். அவளுக்கு பிரத்யேகமா திருநாமம் உண்டு, வரகுணவல்லி, வரகுணமங்கை. விமானம் விஜயகோட்டி விமானம்னு பேரு. இந்த விமானத்துக்கு கீழே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜயாசனனை சேவித்தவர்களுக்கு கோட்டி விஜயம் ஏற்படுகிறபடியினாலே விஜயகோட்டி விமானம். இந்த விமானத்தை சேவிக்கிறவாளுக்கு கோட்டி விஜயங்களை கொடுக்கிறபடியினால விஜயகோட்டி விமானம். அல்லது இந்த விமானத்துக்கு கீழே கோடிக்கணக்கான பக்தா வந்து சேவிக்கிறா, அவளுக்கெல்லாம் விஜயம் அனுகிரகித்தபடியினாலே விஜயகோட்டி விமானம் அப்படின்னு பலவிதமான அனுபவங்களோட கூட விஜயகோட்டி விமானத்துக்கு கீழே விஜயாசனாக பெருமாள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய க்ஷேத்திரம். இங்க பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு நிச்சயம் விஜயம்தான். அபஜயம்னு சொல்லக்கூடியதான தோல்வியே கிடையாது. பெருமாள் விஜயாசனர், விமானம் விஜயகோட்டி விமானம், அதனால எல்லோருக்கும் விஜயம்தான். இங்கே தீர்த்தம் அகநாசன தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்தை நாசனம் பண்ணக்கூடியதான தீர்த்தம். அக்னி தீர்த்தம்னு ஒரு பெயர் உண்டு, தேவ புஷ்கரணின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த தீர்த்த பிரபாவத்தை ஸ்தலபுராணத்துல பார்க்கலாம். பெருமாள் அக்னிக்கும் ரோமச மகரிஷிக்கும், ரோமச மகரிஷியனுடைய சிஷ்யரான சத்தியவான் அப்படின்றவருக்கும் வேதவித்து அப்படின்ற பெயரை உடைய ஒரு பிராமணனுக்கும் பெருமாள் பிரத்யட்சம். இங்கே
இங்கே திருவாராதனம் பிரதிஷ்ட உற்சவம் எல்லாம் வைகான சாகம ரீதியிலே நடக்கக்கூடியதான உற்சவங்கள். மங்களாசாசனம் சுவாமி நம்மாழ்வார் மட்டும் திருப்புளிங்குடி காய்சனவேந்தனை ஒரு பதிகத்தாலே திருவாய்மொழி 9:2 மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார். அதுல ஒரே பாசுரத்தாலே வரகுண மங்கை இருந்து அப்படின்னு 2 வார்த்தைகளால இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அந்த 2 வார்த்தை தான் இந்த பெருமாளை திவ்யதேச அந்தஸ்தாக ஆக்கின பாசுரம். வரகுண மங்கைன்னு கஷேத்திரத்தினுடைய பெயரை சொல்லிருக்கார். அது தாயாருடைய பெயராகவும் ஆறது. அமர்ந்து அப்படின்னு பெருமாள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த திருக்கோலத்தை வர்ணித்திருக்கிறார் ஆழ்வார். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்றுன்னு சொன்ன இடத்துல வரகுணமங்கைன்ற ஒரு வார்த்தையால இந்த எம்பெருமான மங்களாதாசனம் பண்ணியிருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான அனுபவம். அது தவிர வேறு பாசுரமோ பதிகமோ கிடையாது. இப்ப ஸ்தல புராணத்தை அனுபவிக்கலாம். பிரம்மாண்ட புராணத்திலே க்ஷேத்திர காண்டத்திலே நவதிருப்பதி மகாத்மியம் என்கிற தலைப்பிலே சொல்லப்பட்டதான இந்த ஸ்தல புராணத்தில் த்விதீய திருப்பதின்னு சொல்லக்கூடியதான இந்த திருவரகுணமங்கையை பத்தி சொல்றச்ச சில முக்கியமான சரித்திரங்கள் சொல்லப்படுறது. இந்த க்ஷேத்திரத்துல பெருமாள் ரோமச மகரிஷிக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு பார்த்தோம். இதே ரோமச மகரிஷிக்கு வானமாமலையில பெருமாள் சேவை கொடுத்தார். அதனால அதுக்கு ரோமச கஷேத்திரம்னு அனுபவித்தோம். திருநாங்கூரும் ரோமச கஷேத்திரம், அங்கேயும் பெருமாள் அவருக்கு சேவை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதே ரீதியில இந்த வரகுணமங்கை விஜயாசனனும் ரோமச மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். என்ன அனுகிரகம் அப்படின்னா, ஒரு முறை பிரம்மாவுக்கு ரொம்ப கர்வம் வந்துடுத்து. என்ன கர்வம் அப்படின்னா, பிரம்மாவுக்கு பல முறை கர்வம் வந்திருக்கு, பல காரணங்களுக்காக கர்வம் வந்திருக்கு. இப்போ என்ன காரணத்துக்காக வர்றதுன்றதுதான் விஷயம். தன்னை போல அழகா யாரால சிருஷ்டி பண்ண முடியும்? இத்தனை அழகா இந்த உலகத்தை நான் படைச்சேனே, நான் தானே படைச்சேன், என்னால தானே இந்த உலகம் இவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி எனக்கு சமானமான அழகோடைய சிருஷ்டி பண்ணக்கூடியவன் ஒருத்தன் இருக்கானா? அவன் எனக்கு முன்னால சிருஷ்டி சாமர்த்தியத்தை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்தது பிரம்மாவுக்கு. ஏண்டா இதெல்லாம் நான் உனக்கு போட்ட பிச்சை, நீ என்ன மறந்துட்டு நீயே பண்றதா மாறு தட்டிக்கிறியே, இவ்வளவு அகங்காரம் ஆகாது ஒருத்தனுக்கு. அதே மாதிரி என்னமோ உனக்கு சமானமா சிருஷ்டி பண்றதுக்கு யார் இருக்கான்னு கேட்டையே, சிருஷ்டி பண்றதுக்கு தேவையான வஸ்து மந்திரங்கள் பிரயோகம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி நான் சொன்ன காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க, அவ்வளவுதான். அதுக்கே உனக்கு இவ்வளவு அகங்காரமா? உன்னை விட ஆச்சரியமா என்னால சிருஷ்டி பண்ண முடியும்னு நிரூபிக்கிறேன் பார், உனக்கு பாடம் புகட்டுறேன் பார் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அழகான விக்கிரகத்தை உன்னால பண்ண முடியுமான்னு சொல்லி பெருமாள் சயன திருக்கோலத்துல வந்து படுத்துக்கொண்டு சேவை சாதித்த இடம்தான் திரு அன்பில்னு சொல்லக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் வடிவழகிய நம்பியினுடைய சன்னதி. இன்னைக்கும் அந்த பெருமாள் திருமேனியை சேவித்தோமானா சர்வ லட்சணங்களும் பொருந்திய பெருமாள். அப்படி பிரம்மாவுக்கு சேவை கொடுத்து, என்னமா ஒன்னாட்டமா அழகா யாராலையும் சிருஷ்டி பண்ண முடியலன்னு சொன்னையே, இந்த மாதிரி எப்பயான நீ சிருஷ்டி பண்றிருக்கியா, இந்த விக்கிரகத்தை சேவியன் நான் பெருமாள். பிரம்மாவுக்கு வெட்கி தலை குனிந்து போயிடுத்து. அப்பா என்ன மன்னிச்சுடோ, நீ தான் சர்வசக்தன், நீ போட்ட பிச்சையில தான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு உணர்ந்து அங்க புத்தி வந்தது. எதுக்காக இப்ப அதை சொல்றேன்னா, பல சமயங்கள்ல பல காரணங்களுக்காக பிரம்மாவுக்கு ருத்ரனுக்கெல்லாம் அகங்காரம் வரது உண்டு. அப்ப பெருமாள் அடக்குவார். அதனாலதான் சொல்றது, அப்பேற்பட்ட பிரம்மருத்ராதிகளுக்கே அகங்காரம் வரச்ச பெருமாள் தலையில போடுறார், நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதனால என்னைக்கும் நாம தான் எல்லாம், நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளை விட்டா மற்றவாளுக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் ஆச்சாரம், எனக்கு தான் பக்தி அப்படின்ற எந்த விதமான அகங்காரமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தா பெருமாள் ஓங்கி மண்டையில போடுவான். அதனால என்னைக்கும் கூட பெருமாளுக்கு பயப்படணும். யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, எப்பவும் சர்வத்திர பெருமாள் நம்மளை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அவனுக்கு பயப்படணும். எப்போதும் நமக்குள்ள அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்கிற பெருமாள் நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கான்னு பகவானுக்கு பயப்படணும். இப்படி பிரம்மாவுக்கு ஒரு முறை ஒரு ஆணவம் வந்தது. என்ன ஆணவம் வந்ததுன்னா, இந்த முறை வித்தியாசமா வந்தது. நான் பாக்குறேன், நிறைய பேர் பிறக்கிறா, நிறைய பேர் சாரா, எல்லாருக்கும் ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சொல்பமா இருக்கு. ஆனா நான் தான் ரொம்ப ஆயுளோட கூட இருக்கேன், நீண்ட ஆயுளோட கூட நான் தான் இருந்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஆயுஷ்மான் யார் இருக்கா இந்த லோகத்துல? பெருமாள் மொத்தம் என்னதானே படைச்சார். இந்த மன்வந்தரம், யுகம், காலம், பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய என்னுடைய லைஃப் டைமை வைத்துதானே நிர்ணயிக்கப்படுறது. இது பிரம்மாவினுடைய பகல் பொழுது, இது பிரம்மாவினுடைய ராத்திரி பொழுது, பிரம்மாவினுடைய ஒரு நாள் முடிஞ்சா ஒரு பிரளயம் வரும் அப்படின்னு எல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு பிரம்மா தானே எழுதப்பட்டிருக்கு எல்லாம். அப்போ இருக்கிறதுலயே என்னுடைய ஆயுள் தான் ரொம்ப பெருசு. அதனால என்னாட்டமா இத்தனை ஆயுசோட இருக்கிறவா யாரும் கிடையாதுன்னு பிரம்மாவுக்கு ஒரு அகங்காரம் வந்தது. அந்த சமயம் பார்த்து ரோமச மகரிஷி சத்தியலோகத்துக்கு பிரம்மாவை பார்க்கறதுக்கு வந்தார்.
அப்ப பிரம்மா அவர் மாதிரி ஏளனமா இலக்காரமா பார்த்தான் அவரை. ரோமசர் மகா ஞானி, எங்க என்ன நடக்கிறதுன்னு நன்னா தெரியும் அவருக்கு. இதுக்கு முன்னால பிரம்மா என்ன நினைச்சு இப்ப கர்வப்பட்டு இருக்கான், அகங்காரப்பட்டு இருக்கான், அந்த கர்வத்தோட கூட எந்த பார்வையால நம்மளை பார்த்து ஏளனப்படுத்தினான்னு புரிஞ்சு போயிடுது ரோமசருக்கு. அதாவது இப்ப ஏற்பட்ட ஆயுசு இருக்கக்கூடிய எல்லாரை விடவும் வசந்த ஆயுசு நீண்ட காலம் இருக்கக்கூடிய முன்னால நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லடா, அப்படியே கையை தட்டினா நசுங்கி போற கொசுவாட்டமா அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமா இலக்காரமா பார்த்து சிரிச்சான் பிரம்மா ரோமசரை பார்த்து. ரோமசர் மகா ஞானியானபடினால இதை உணர்ந்துட்டார். பயங்கரமா கோபம் வந்தது அவருக்கு. ஒரு ரிஷி ஒரு தபஸ்வின்னு கூட பார்க்காமல் அகங்காரத்தினால ஆயுள வச்சு நீ மண்டகர்வப்படுறியா? அந்த ஆயுள உனக்கு பிச்சை போட்டது யாரு? பெருமாள் தானே. அவன் நினைச்சானா அந்த ஆயுள புடுங்கிறதுக்கு எத்தனை நாழி ஆகும்? இல்ல எனக்கு அந்த ஆயுள கொடுக்கறதுக்கு எத்தனை நாழி ஆகும்? என்னமோ நீயே பெருமாள் ஆட்டமா கர்வப்படுறிய. நியாயமா லோகத்துல அகங்காரப்படணும்னா யார் படலாம் சுவாமி? அகங்காரப்படணும், கர்வப்படணும், எல்லாம் எந்ததான்னு மாறு தட்டிக்கணும்னா யார் பண்ணலாம்? அந்த தகுதி யாருக்கு உண்டு? பெருமாள் பிராட்டிக்கு மட்டுமே உண்டு. அவளே அகங்காரப்படுறது இல்லையே, சாதாரணமா தானே இருந்துட்டு இருக்கா. இப்ப அவளால படைக்கப்பட்டு அவளால ஏதோ ஒரு விசேஷமான அம்சத்தை பிச்சையிடப்பட்ட உனக்கு எப்படா இவ்வளவு அகங்காரம்? உன் அகங்காரத்தை அடக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு தப்போனிஷ்டரான ரோமசர் அன்னைக்கு ஒரு பிரதிஜை பண்ணினார். உடனே அங்க இருந்து பூலோகத்துக்கு வந்தார். வந்து பல கஷேத்திரங்கள்ல தபஸ் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி இந்த வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரத்துக்கு வந்து தபஸ் பண்ணினார். ரொம்ப உக்கிரமான தபஸ், நீண்ட நெடுங்காலம் அன்ன ஆகாரம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் தீர்த்தம் கூட சாப்பிடாம தபஸ் பண்ணினார். அப்போ இவருடைய தபஸுக்கு உகந்து பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இவருக்கு முன்னால வந்து சேவை சாதித்தான். ரோமசா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எம்பெருமானே நான் பல கஷேத்திரங்கள்ல பல காரணங்களுக்காக தபஸ் பண்ணிருக்கேன், இங்க ஏன் தபஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிரம்மாவை விட அதிகமான ஆயுள் காலம் வேணும், பிரம்மாவை விட நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும். இப்போ உன்னுடைய சிருஷ்டியில யாருக்கு ஆயுஷ் அதிகம்னா பிரம்மாவுக்கு தான் ஆயுஷ் அதிகம்னு இருக்கு. ஆனா பிரம்மாவை காட்டிலும் ரோமசனுக்கு ஆயுஷ் அதிகம் அப்படின்ற வரத்தை கொடு. ஆனா நான் ஒரு நாள் அகங்காரப்பட மாட்டேன். நீ கொடுக்குற அத்தனை ஆயுளையும் உன்னுடைய பக்தனா உன்னுடைய பல கஷேத்திரங்கள்ல உன்னை தபஸ் பண்ணி சேவிச்சுட்டு இருக்கக்கூடிய பாகவதனா இருப்பேன். பிரம்மாவாட்டமா ஒரு நாள் அகங்காரம் வராது எனக்கு. ஆனா எனக்கு இந்த வரத்தை மட்டும் கொடு. என்னை அவமானப்படுத்திட்டான் அவன். பகவானுடைய தாசர்களான பாகவதாளுடைய பெருமை என்னன்றதை அவனுக்கு புரிய வைக்கணும். பகவான் நினைச்சா எப்ப யாரை என்ன வேணாலும் பண்ண முடியும்ன்றதை அவனுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். சரி, இவன் அகங்காரம் இல்லாதவன், இவனுடைய கோரிக்கையும் நியாயமா தான் இருக்கு, அப்படியே கொடுத்துடலான்னு பெருமாளுடையதான சங்கல்பம். பெருமாள் ததாஸ்து அப்படியே ஆட்டோன்னர். உன்னுடைய வாயால எனக்கு எத்தனை ஆயுசுன்னு சொல்லு அப்படின்னு ரோமசர் கேட்டார். அப்போ ரோமசர்னு இவருக்கு ஏன் பெயர் அப்படின்னா, இவர் உடம்பெல்லாம் ரோமங்கள் நிறைந்திருக்கும். மனுஷாளுக்கு உடம்புல முடி இருக்கிறது சகஜம். ஆனா சில பேருக்கு உடம்பு முழுக்க நிறைய முடி இருந்ததுன்னா இந்த குழந்தைகள்லாம் எப்படி இருக்காம பாரு கரடியாட்டமான்னு தமாஷா கூட சொல்லும். அந்த மாதிரி சரீரத்துல நிறைய முடி இருந்தா அவளை வந்து இந்த கரடியாது இதுன்னு தமாஷா சொல்றது வழக்கம் குழந்தைகள்லாம் சின்ன வயசுல அறியா பருவத்துல. அந்த மாதிரி இவர் உடம்பு முழுக்க இந்த கரடி, ஜாம்பவான் அந்த மாதிரியான ஒரு மிருகங்களை போல உடல் முழுக்க நிறைய ரோமங்கள் இருக்கக்கூடியவர். அதனால ரோமசர்னு காரண பேர் இவருக்கு. இது அவர் நிஜமான பேர் என்னன்னு தெரியாது யாருக்கும். காரண பேரை நிலைச்சு போயிடுத்து அவருக்கு. பெருமாள் சொன்னார், நீ பிரம்மாவினுடைய அகங்காரத்தை அடக்கணும்னு நினைச்சது சரி. அதனால என்ன பண்றேன்னா, உன்னுடைய உடம்புல இருந்து ஒரு முடி உதிர்றது பாரு, அதுதான் பிரம்மாவினுடைய ஒரு ஆயுள் காலம். சரியா? பிரம்மா எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான் அப்படின்னா, ரோமசர் உடம்புல இருந்து ஒரு முடி உதிர்ற காலம் உயிரோட இருப்பான். அடுத்த முடி உதிர்றதுக்குள்ள இன்னொரு பிரம்மாவினுடைய ஆயுள் காலம் முடிஞ்சு போயிடும். அப்படின்னு உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு முடியும் பிரம்மாவினுடைய ஒரு ஆயுள் காலம் அப்படின்னு பெருமாள் வரம் கொடுத்தார். ஒரே க்ஷணத்துல பெருமாள் அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்து, எனக்கு இது போரும், பிரம்மாவினுடைய ஆணவம் அடங்கிடுத்து. ஆனா நான் அவனாட்டமா இந்த ஆயுளை கொண்டு அகங்காரப்பட்டு அபச்சாரப்பட்டு தெரிய மாட்டேன். நீ கொடுத்த இந்த ஆயுள் காலத்தை தகுந்த ரீதியில நான் பயன்படுத்திக்கிறேன். பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி பல இடங்கள்ல தபஸ் பண்ணி உன்னை நான் சேவிப்பேன். சுவாமி, நமக்கு நிறைய ஆயுசு இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன சுவாமி பண்றது? சாட்டு டிவி பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான். அப்படி இல்ல, பகவான் விஷயமா நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். அதுதான் காலத்தை நல்லபடியா வந்து செலவு பண்றது. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரிய சுவாமி அடிக்கடி சாதிப்பார், ஷீலா சுவாமி. நாம இந்த லோகத்துல இந்த சரீரத்திலேயே இருந்துட்டு நித்தியானுஷ்டானங்களை நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாத பண்ணிண்டு பெருமாளை சேவிச்சுண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணி தலையை சமர்ப்பிச்சுண்டு பகவானுடையதான பிரசாதத்தையும் தீர்த்தத்தையும் தினமும் சாட்டுண்டு
பகவானுடைய சன்னதிக்கு போய் அவனை அர்ச்சாவதாரமாக சேவிக்கக்கூடியதான அந்த பாக்கியம் மட்டும் நமக்கு வாய்த்து விட்டால், பகவத் சம்பந்தத்தோடும் பாகவத சம்பந்தத்தோடும் வேத சம்பந்தத்தோடும் மட்டும் இருக்கக்கூடியதான வாழ்க்கை மட்டும் நமக்கு அமைஞ்சுடுத்தோம்னா, நமக்கு ஸ்ரீவைகுண்டம் எதுக்குன்னே ஒரு கேள்வி கேட்பார் சுவாமி. சுவாமி, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோன்றதுக்காக தானே சரணாகதி பண்ணிக்கிறோம், இத்தனை தியாகம் பண்றோம், இங்க போகாதே அங்க போகாதே, இத்த பண்ணாதே அத்த பண்ணாதே, இத்த சாடாதே அத்த சாடாதன்னு இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுக்கு சுவாமி? ஸ்ரீவைகுண்டம் போகணுன்றதுக்காக தானே. ஆனா இந்த சுவாமி ஸ்ரீவைகுண்டம் கூட வேணான்னு சொல்றாருன்னா, அது இங்கேயே ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை தரக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ சம்சாரத்துல அவாவாளுக்கு ஒரு கஷ்டம், ஒருத்தருக்கு ஒரு வயிற்று வலி இருக்கு, அதை நினைச்சுட்டாதான் நமக்கெல்லாம் மனசு உலுக்கி போறது. அதுவே அது நிவர்த்தி ஆயிட்டு எப்பவும் பகவான் விஷயமாவே போது, நல்ல போதா போறது அப்படின்னா வைகுண்டத்தை பத்தினதான ஒரு எண்ணம் வருமோ? வெயில்ல இருக்கிறவனுக்கு தான் நிழல்ல போகணும்னு தெரியும், நிழல்ல குளிர்ச்சியில இருக்கிறவனுக்கு ஏன் வெயில பத்தி ஆசை? அதனால சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் அனுபவிக்கிறச்ச வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா, தேவராதா தேவராஜா, உன்னை இப்படி பல அலங்காரங்கள்ல பல உற்சவங்கள்ல சேவிச்சுட்டே இருந்தேனா எனக்கு ஸ்ரீவைகுண்டம் போற ஆசை கூட இல்லைன்னு சொன்னார். அது சுவாமியினுடைய தேவப்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு காட்டுறது. அந்த மாதிரி நீ கொடுத்த இந்த பெரிய ஆயுளை நான் எப்படி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒன் விஷயமாவே செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு அங்க உக்கிரமான தபஸெல்லாம் பண்ணி புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தமாடிண்டு உன்னை பிரத்யட்சமா சேவித்து, இந்த ஊர்ல இந்த காரணத்துக்காக பெருமாள் ரோமசனுக்கு சேவை கொடுத்தார் அப்படின்னு உன்னுடைய சம்பந்தம் ஏற்படும்படியா என் வாழ்நாளையெல்லாம் நல்ல போதா நான் கழிப்பேன் அப்படின்னு பெருமாள் இடத்துல ஒரு பிரதிஜை பண்ணினார். இந்த பிரதிஜை ரோமசர் பெருமாளுக்கு பண்ணது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் பாடம் இது. ரோமசராட்டமா அத்தனை பெரிய ஆயுள் நமக்கு இல்லாது போனாலும் நமக்கு இருக்கக்கூடிய சொல்ப ஆயுள பெரும்பங்கு பெருமாள் விஷயமா செலவு பண்ணிட்டு பெருமாளோடைய கூட நாம ஒரு அசோசியேஷன்ல இருக்க வேண்டியது நமக்கு ஸ்வரூபம். அப்படி இருந்தால் நமக்கு நிறைய கவலைகள் மறக்கும். நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமி நடியவனே. அப்பா, எத்தனையோ கஷ்டம் எனக்கு, சரீரத்துல கஷ்டம், மனசுல கஷ்டம், எத்தனையோ கஷ்டம் சொல்ல முடியல. அதெல்லாம் எப்படி மறக்கிறேன் தெரியுமா? உன்னை சேவித்தும் உன்னை நினைத்தும் உன் விஷயமான வேதத்தை சொல்லியும் உன் விஷயமான பாசுரங்களை சொல்லியும் ஸ்தோத்திரங்களை சொல்லியும் உன் அடியவர்களான பாகவதாலோடு கூட போது போக்கியும் தான் நான் மறைக்கிறேனே ஒழிய அத்தை விட்டா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதனால பகவானுடைய சம்பந்தம் நமக்கு இந்த லோகத்திலேயே ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை கொடுக்கும். அப்படியான அனுபவம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோமசர் இருந்தார். பிரம்மாவினுடைய சத்தியலோகத்துக்கு போனார். நீ பட்ட அகங்காரத்தை நான் படல, ஆனா பெருமாள் என்ன வரம் கொடுத்தாருன்னு மட்டும் சொல்றேன் உனக்கு. என்னுடைய உடம்புல இருந்து ஒரு முடி உதிர்ற காலம் தான் உன்னுடைய ஆயுள் காலமா. இதுக்கு என்ன அர்த்தம்? பிரம்மா நம்மளை விட ஆயுஷ் அதிகமா இருக்கக்கூடியவா யாருமே கிடையாதுன்னு இருமாப்பு கொண்டானோ இல்லையோ, அகங்காரம் கொண்டானோ இல்லையோ, அவனுடைய மொத்த ஆயுஷோ ரோமசூருடைய உடம்புல இருக்கிற ஒரு முடிக்கு சமானம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார் இவர். அப்போதான் பிரம்மாவுக்கு ஆயுஷ்னால வரக்கூடியதான அகங்காரம் போச்சு. அழகுனால வரக்கூடிய அகங்காரம் போனது திரு அன்பில் திவதேசத்துல. இங்க ஆயுஷ்னால வரக்கூடிய அகங்காரம் போச்சு. இப்படி ரோமசருக்கு பெருமாள் இந்த கஷேத்திரத்துல சேவை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். இது ஒரு சரித்திரம். இன்னொன்னு, இந்த அகநாசன தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான தீர்த்தத்தினுடைய பெருமையை விளக்க வந்த இடத்துல இருக்கக்கூடியதான சரித்திரம். எப்படி இந்த தீர்த்தத்திற்கு அகநாசன தீர்த்தம்னு பெயர் வந்தது அப்படின்னு அதனுடைய பெருமை சொல்லப்படுறது. ரோமச மகரிஷி தபஸ் பண்ணிட்டே இருந்தார், பெருமாள் சேவை கொடுத்தார், வரம் வாங்கி எடுத்து இப்ப பெருமாள் அனுபவிச்சுட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஊர்ல பெருமாள் விஷயமா காலத்தை கழிச்சுட்டு காலக்ஷேபம் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கார் சுவாமி. அப்ப நிறைய சிஷியர்கள் சுவாமியை ஆசிரியச்சு காலக்ஷேபம் எல்லாம் பண்ணா வேதம் எல்லாம் கத்துட்டா சுவாமின்ட. அதுல சத்தியவான் அப்படின்னு ஒரு சிஷ்யன் இந்த சுவாமிக்கு ரோமசருக்கு. அந்த சிஷ்யன் ரொம்ப உருக்கமானவனா, ஆச்சாரியனுக்கு எல்லா பணிவிடைகளையும் பண்ணி கொண்டு பெருமாளையும் சேவிச்சுண்டு நித்தியானுஷ்டானங்களையும் விடாம இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு பிராமணன் அவன். அவன் ஒரு நாள் ஒரு அதிசயத்தை பார்த்தான். என்ன அதிசயம் அப்படின்னா, தீர்த்தம் ஆடுறதுக்காக மத்தியான சமயம் மாத்தியான்னிக அனுஷ்டானம் பண்ணணும், மாத்தியான்னிக ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. கார்த்தால தீர்த்தாமாடிட்டு பிராத சந்தியாவந்தனம் பண்றது போல மத்தியானம் தீர்த்தாமாடிட்டு தான் மாத்தியான்னிக அனுஷ்டானம் பண்ணி பகவானுக்கு இஜ்ஜாராதனம்னு சொல்லக்கூடியதான நித்திய திருவாராதனத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அனுயாகம்னு சாப்பிடுறதுன்னு நமக்கு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி நியத்தமா வாழக்கூடிய பிராமணனானபடினாலே அவனுக்கு வாழ்க்கையே அனுஷ்டானம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு ஆச்சாரியனிடத்துல குருகுலவாசம் பண்ணிட்டு இருக்கான்,
மாத்தியானிக ஸ்நானம் பண்ணணும்ன்றதுக்காக அகநாசன தீர்த்தத்துக்கு போனான், தீர்த்தாமாடின்னு இருக்கான். அகநாசன தீர்த்தம்னு சொல்லக்கூடியது ஒரு புஷ்கரணி, ஒரு குளம். அது அந்த தடாகத்துல இந்த கரையை அவன் தீர்த்தாமாடின்னு இருக்கான். எதிர்கரையில ஒரு செம்படவன், ஒரு மீனவன் வலை போட்டு மீன்களை எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு வலையை போடுறான், நிறைய மீன்கள் மாட்டுறது, மொத்த மீனை எடுத்து கரையில கொண்டு போய் அப்படியே வந்து உலர்த்திட்டு வரான். அவன் அந்த மீன்களை எல்லாம் உலர்த்தி பக்குவப்படுத்தி உலர்ந்த மீன்களை விற்று வயிற்று பழப்பு நடத்தக்கூடியவன். திரும்ப வரான், திரும்ப வலைய போடுறான், நிறைய மீன்கள் சிக்கிறது, திரும்ப போய் உலர்த்துறான், திரும்ப வந்து மீனை போடுறான். இப்படி ஒரு முறை வலைய போட்டானா ஒரு 100-200 மீன்களா செத்து போறது. அதனால தண்ணியில இருந்து எடுத்து விடுறான், நல்ல வெயில்ல உலர்த்துறான், பிராணன் போயிடுறதோ இல்லையோ மீனுக்கு. ஒரு முறை வலை போட்டாலும் இவன் ஒரு வேளை சாப்பிடுறதுக்கோ 2 வேளை சாப்பிடுறதுக்கோ ஒரு முறையும் 100-200 மீன்கள்னு சொல்லக்கூடிய ஜீவராசிகளை கொண்டுடுறான் இவன். இப்படி பண்ணிட்டு இருக்கிறச்ச ஒரு முறை குளத்துல இறங்கி வலைய போட்டான். பின்னாடி இருந்து ஒரு கருநாகம், ஒரு கிருஷ்ண சர்ப்பம் அவனை தீண்டித்து. பயங்கரமான விஷநாகம். அது கடிச்ச அந்த க்ஷணத்துல உடம்பு முழுக்க விஷம் பரவி அவன் பிராணன் பிரிஞ்சு போயிடுத்து. எதிர்கரையில இருக்கிற இந்த சத்தியவான், இந்த பிராமணன், இந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். மகா பாவியா இவன் வயிற்று பழப்புக்காக பல மீன்களை சாவடித்த பாவியா இருக்கானே இவன். இவனுக்கு நிச்சயம் நரகம்தான், கிரூரமான நரகம்தான் இவனுக்கு வந்து சம்பவமா போறது. யமபட்டாலாம் வந்து இவனை அடிச்சு உதச்சி ஹிம்சை பண்ணி இழுத்துட்டு போறா, தரதரன்னு இழுத்துட்டு போறா அப்படின்னு நினைச்சுட்டான் இவன். சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சவன், எந்த பாவம் பண்ணவாளுக்கு என்ன தண்டனை எல்லாம் நம்ம தெரியும் அவனுக்கு. அந்த அளவுக்கு நல்ல ஞானி அவன். அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறச்ச ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து விமானம் வந்தது. அந்த விமானத்துல விஷ்ணு தூதா 2 பேர் வந்தா. அவ வந்து இந்த செம்படவனை பார்த்து கையை கூப்பிட்டு அவனுடைய ஆத்மாவை அப்படியே தூக்கி அந்த விமானத்துல உட்காத்தி வச்சுட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டான். இதை பார்த்த உடனே ஆச்சரியம் அவனுக்கு. தீர்த்தா மாடல, மாத்தியானிக்க மாடல, ஒன்னும் பண்ணல, போட்டதை போட்டபடியே ஓடின ஆச்சாரியன் கிட்ட போனான். சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம், உடனே தீர்த்து வைங்க ஒண்ணாம். என்னடாப்பா உனக்கு சந்தேகம், ஏன் தீர்த்தா மாடாம அனுஷ்டானம் கூட பண்ணாம இப்ப இங்க வந்திருக்க அப்படின்னாரு சுவாமி. இல்ல சுவாமி, அதெல்லாம் விட முக்கியமான சந்தேகம் எனக்கு. இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை எல்லாம் அவர் இடத்துல விவரிச்சான். அந்த செம்படவனுக்கு யமபட்டா வந்து இழுத்து நரகத்துக்கு அழிச்சுட்டு போவா, குடும்பப்படுத்துவான்னு பார்த்தா வைகுண்டத்துல இருந்து விமானம் வந்து விஷ்ணு தூதா அவனை அழிச்சுட்டு போறாளே சுவாமி. எனக்கு என்ன இது ஆச்சரியம், ஒன்னும் புரியல எனக்கு. ஒருவேளை வயிற்று பொழப்புக்காக இத்தனை உயிர்களை கொண்டு வாயில போட்டுட்டான், அவனுக்கு எப்பேற்பட்ட கிரூரமான ஒரு நரகம் கிடைக்கணும். ஏன் அவனுக்கு நரகம் கிடைக்கல, எப்படி அவனுக்கு வைகுண்டம் கிடைச்சதுன்னு சொல்லி ஆச்சாரிய இடத்துல சந்தேகம் கேட்டான். ஆச்சாரியன் சாதாரண ஆச்சாரியன் இல்ல, ரிஷி. அவர் முக்காலம் உணர்ந்தவர். கொஞ்ச நாள் அப்படியே தியானம் பண்ணிட்டு ஞான திருஷ்டியினால அவனுக்கு பதில் சொன்னார். இந்த செம்படவன், இந்த மீனவன் போன ஜென்மத்துல விதர்ப்ப தேசம்னு சொல்லக்கூடிய நாட்டுல விஸ்வசகன் அப்படின்னு ஒரு நல்ல தர்மம் தவறாத ராஜா வாழ்ந்துட்டு வந்தான். அவனுடைய பிள்ளையா பிறந்தவன் இந்த மீனவன். அப்பாவாட்டுமே நல்ல தர்ம காரியங்கள்ல ஸ்ரத்தையோடு இருந்தவன், நல்லா ராஜ்யம் பண்ணினவன், நிறைய புண்ணிய காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு நிறைய பிராமணாளுக்கு பிரீத்தி பாத்திரமா இருந்துட்டு இருந்தான். இருந்தாலும் இவனுக்கு துஷ்ட ஸ்நேகிதாளுடைய சகவாசம் நிறைய இருந்துட்டு இருந்தது. அதனால அப்பாவினுடைய வளர்ப்புனால நல்ல விதத்துல பிராமணாளுக்கும் ரிஷிகளுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு ஜனங்களுக்கு நல்லது பண்ணிட்டு வந்தாலும் இந்த துஷ்ட ஸ்நேகிதாலோடு கூட ஏற்பட்ட சகவாசத்தினால அப்பப்போ துன்மார்க்கத்திலையும் ஈடுபட்டு வந்தான். சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிடுறது, மதுபானம் பண்றது அப்படின்னு ஒழுக்கமில்லாத செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு வந்தான். இப்படியே இவன் பண்ணக்கூடிய சத்காரியங்களை விட இவன் பண்ணக்கூடிய பாவங்கள் ஜாஸ்தியா போயிடுச்சு. எப்பவுமே அடியன் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்ம பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்களுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய ஸ்வர்க்கமோ அல்லது வந்து நல்ல சொகுசான வாழ்க்கையோ அதெல்லாம் தனி. நாம பண்ணக்கூடிய பாவகாரியங்களுக்கு நாம அனுபவிக்கிற தண்டனையோ நரகவாசமோ அதெல்லாம் தனி. ஒரு நாளும் ரெண்டும் டேலி ஆகாது. சாஸ்திரம் தெளிவா சொல்றது. இப்போ இவன் பண்ணின பாவகாரியங்களுக்கான பலனை தனியா அனுபவிக்கணும். இவன் பண்ணின தர்ம காரியங்களுக்கும் ரிஷிகளுக்கும் பிராமணாளுக்கும் பண்ணின தானம் சுசுரூஷ அதுக்கான நல்ல பலன்களை தனியா அனுபவிக்கணும். இது ரெண்டும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல இருக்கு. இப்ப பண்ணின பாவத்தினால நரகத்துக்கு போனா, நரகத்துல அனுபவிக்க வேண்டிய கொடுமையெல்லாம் அனுபவிச்சான், கஷ்டப்பட்டான், வந்தான். பண்ணின பாவத்துக்கெல்லாம் நரகத்துல இவனுக்கு சிக்ஷை கிடைச்சிடுத்து. அதே மாதிரி புண்ணியத்துக்கான பலன்கள் அனுபவிக்கணுமோ இல்லையோ, அதுக்காக தான் இந்த வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திலே பிறக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. நரகத்துல இவன் அனுபவிக்க வேண்டிய பாவங்கள்ல எல்லாம் அனுபவிச்சு கழிச்சாயிடுத்து. அதாவது பாவம்னு சொன்னாலே நரகம் தான் இல்ல, சில பாவங்களுக்கு நரகத்துல தண்டனை, சில பாவங்களை பிறந்து கழிக்கணும். மனுஷனா பிறந்தோ இல்ல மிருகமா பிறந்தோ பிறந்து கழிக்கணும், ஜென்மம் எடுத்து கழிக்கணும். சில புண்ணியங்களை சொர்க்கத்துல அனுபவிக்கலாம், சில புண்ணியங்களை ஜென்மா எடுத்து அனுபவிக்கணும். அந்த மாதிரி
இவன் சர்க்கத்துல அனுபவிக்க வேண்டிய புண்ணியங்களை எல்லாம் முதல்ல அனுபவிச்சுட்டான். இந்த ஆத்மா பிரியறது அடியன் சொல்றது சரணாகதி பண்ணிக்காத, பிரபத்தி பண்ணிக்காத அவைஷ்ணவனை பத்தி சொல்றேன் அடியன். ஆத்மா பிரிஞ்சா முதல்ல அவனை சர்க்கத்துக்கு தான் அழிச்சுட்டு போவா. அவன் அனுபவிக்க கூடியதான புண்ணியங்கள் எல்லாம் அனுபவிச்சுடுவான். என்னென்ன நல்லது புண்ணியம் என்னென்ன பண்ணிருக்கானோ தர்ம காரியங்கள், அதுக்கான பலன்களை எல்லாம் அங்க அனுபவிச்சுடுவான். அவன் அந்த ஸ்வர்க்க இன்பத்துல அப்படியே மூழ்கி மிதந்துட்டு இருப்பான். ஓஹோ, நாம நிறைய புண்ணிய காரியம் பண்ணிட்டோம் போல் இருக்கு, நிறைய தர்ம காரியம் பண்ணிட்டோம் போல் இருக்கு, இதுதான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை அப்படின்னு அப்படியே அந்த ஆனந்தத்துல மிதந்துட்டு இருப்பான். இவன் கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஆகாரம் எல்லாம் வாய்க்கு ருச்சியா அமிர்தமாட்டம் கிடைக்கிறது. கண்ணுக்கு அழகான காட்சியெல்லாம் பாக்குறாங்க. ஆச்சரியமா இவனுக்கு சேவகம் பண்றதுக்கு நிறைய பெண்கள் இருக்கா. இந்திரன் என்னென்ன போகங்கள்லாம் அனுபவிக்கிறானோ அதெல்லாம் கிட்டத்தட்ட இவனுக்கும் கிடைக்கிறது. அங்க இவன் எத்தனை காலம் புண்ணியம் பண்ணிருக்கானோ அதுக்கு எத்தனை காலம் சொர்க்கத்துல வாசம் பண்ணக்கூடியதான விதி இவனுக்கு இருக்கோ அத்தனை நாள் வாழ்ந்துட்டான். அந்த போகத்தை அப்படியே இவன் அனுபவிச்சுட்டு வரச்ச இதுதான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிறான் இவன். அப்படியே இவன் அந்த ஆனந்தத்துல மிதந்துண்டு அந்த மயக்கத்திலையும் அந்த போதையிலையும் இருக்கிறச்ச ஓங்கி ஒருத்தன் வந்து இவனுடைய முதுகுல உதைக்கிறான், துபார்னு உதைக்கிறான். ஒரு க்ஷணத்துல அப்படியே இவன் மாற பிடிச்சுண்டு படபடப்பு நிக்கல இவனுக்கு. அப்படியே பெல்ட் அடிச்சுட்டு போய் நரகத்துல விழறான், பாழுங்குழியில விழறான். அங்க விழுந்தானா இவன் என்னென்ன டிசைன்ல பாவம் பண்ணிருக்கானோ, எந்தெந்த பாவத்துக்கு எந்தெந்த நரகமோ அத்தனை நரகங்களையும் அனுபவிக்கணும் இவன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ பண்ணின புண்ணியங்களுக்கு உனக்கு ஸ்வர்க்கவாசத்தினுடைய வேலிடிட்டி முடிஞ்சு போயிடுத்து. இனிமேல் நீ பண்ண பாவத்துக்கான தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய காலம் வந்துடுத்து. அதனால நீ நரகத்துல போய் தண்டனை அனுபவின்னு இவனை சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் அங்க அனுப்பிடுறா. இப்போ நரக யாதனை எல்லாம் படுறான். ஸ்வர்க யாதனை நரக யாதனை எல்லாம் பட்டா எடுத்து இனிமேல வந்து இவன் பொறுப்பெடுத்து பிறந்து கழிக்கக்கூடியதான கர்மாவை கழிக்கணும் இவன். அதுல ஒரே ஜென்மத்துல இவன் கழியிற பாவம் எப்படி இருக்கு, இவன் அனுபவிக்கிற புண்ணியம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவன் வேற எங்கேயான மனுஷனா பிறந்து மீனவனா பிறந்திருந்தானா நிச்சயம் நரகத்துக்கு தான் போயிருப்பான் இவன். இவன் பண்ண பாவத்தை கழிக்கிறதுக்காக மீன் பிடித்து பிழைப்பு நடத்தக்கூடிய, அதாவது ஒரு உயிரை கொன்று உயிரை பதைக்க பிடித்து வெயிலிலே உலர்த்தி பல உயிர்கள் மடிந்து அதனால இவன் வயிறு வளர்க்கக்கூடிய அந்த இழி தொழிலை பண்ணக்கூடியதான ஒரு காரியத்திலே அந்த ஒரு ஜென்மாவிலே இவன் பிறக்கிறதுன்றது இவன் பண்ணின பாவத்தை கழிக்கிறதுக்காக. அதுவே இவன் வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய தேசத்திலே பிறக்கிறது, அதுவும் இந்த அகநாசன கரையில வந்து இவன் உயிர் போறதுன்றதெல்லாம் இவன் பண்ணின புண்ணியத்தினுடைய பலன். ரெண்டும் சரியா போயிடுதா? இப்போ அந்த மாதிரி இவன் பண்ண பாவத்துக்காக நரகம் போயிட்டு வந்து இங்க மீனவனா பிறந்து பல மீன்களை கொன்னான். இதுவே இவன் எங்க பிறக்காம ஊர் பெயர் தெரியாத சாதாரண ஒரு ஊர்ல புண்ணிய தீர்த்தமோ புண்ணிய கஷேத்திரமோ பெருமாளோ இல்லாத ஒரு சாதாரண வனத்துல மிலேச்ச தேசத்துல இவன் பிறந்திருந்தானா இவன் பண்ற தொழில் இவன் பண்ணக்கூடிய வியாபாரம் இதனால வந்து இவனுக்கு இன்னும் நிறைய பாவம் பெருகின்றே போய் கண்டிப்பா இன்னும் கூரமான நரகத்துக்கு தான் போயிருப்பான் இவன். ஆனா இதுவே இவன் ஒரு திவதேசத்துல பிறந்தான், அங்க பெருமாள் சேவை சாதிக்கிறார், நித்தியம் பெருமாளை கண்ணால சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. உள்ள போறானோ இல்லையோ பெருமாள் அப்படியே உற்சவத்துக்குன்னு புறப்பாடுக்குன்னு வெளியில வந்தா உற்சவரையாவது கண்ணில் பாக்குறான், அல்லது அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வர ஸ்ரீ வைஷ்ணவாலயானும் கண்ணில் பாக்குறான். அதுவே பெருமாளை சேவிச்சதுக்கு சமானம். எல்லாத்துக்கும் மேல குளத்துல யார் வேணாலும் குளிக்கலாமோ இல்லையோ, அதனால அந்த அகநாசன தீர்த்தம் சர்வ அகநாசன தீர்த்தம் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய வசந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுறான். இப்படி இந்த பாக்கியம் கிடைச்சது. அது அவன் பண்ணின தர்ம காரியங்கள் புண்ணியத்தினுடைய பலன். அப்படியே வாழ்ந்துட்டு வரபோதுதான் வாழ்நாள் முழுக்க மீன்களை கொன்று அதனால் பிழைப்பு நடத்தி ஒரு கேவலமான ஒரு ஜீவனத்தை வைத்துக் கொண்டு அவன் பாவத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டான். இப்போ அவன் பண்ண புண்ணிய பலன் அவனுக்கு கை கொடுத்தது. அவன் எங்கேயோ பிறக்காம இந்த கஷேத்திரத்துல பிறந்தான், ஏதோ சாதாரண தண்ணியில குளிக்காம இந்த அகநாசன தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டு வந்தான். இதுல தீர்த்தமாட அவனுடைய பாவம் எல்லாம் போயிடுத்து. முக்கியமா இதுல இறங்கி அவன் மீன் பிடிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த தீர்த்த சம்பந்தத்துல இருக்கிறச்சேயே அவனை வந்து யமன் கருணாக வடிவிலே வந்து தீண்டினான். அந்த தீர்த்தத்துல இருந்தபடியே அவனுக்கு பிராணன் போயிடுத்து. அதனால அந்த தீர்த்தத்தினுடைய பிரபாவத்தினாலே வைகுண்டத்திலேருந்து விஷ்ணு தூதா வந்து அவனை வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போறா. அதனால் எவன் ஒருத்தன் இந்த அகநாசன தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி இதன் கரையிலேயே பிறந்து வாழ்ந்து இங்க பிராணனை விடுறானோ அவனுக்கு நிச்சயம் ஸ்ரீவைகுண்டம் பிராப்தியாகும் அப்படின்னு ரிஷி சொன்னார். இது பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காஷ்யாம் து மரணாத் முக்திஹி நைமிஷே புஷ்கரே ததா குருக்ஷேத்திரம் ததைவோத்ர க்ஷேத்ரே வரகுணாபிதே
தாம்ராதடஸ்திதானாம் ச க்ஷேத்ரானாமிதமுத்தமம் குருக்ஷேத்ராதிமுக்கியானாம் க்ஷேத்ரானாமபி ச உத்தமம் தஸ்மாத் வரகுணம் நாம முனிபிः க்ஷேத்ரமுச்யதே விஜயாசன சாநித்யாத் தீர்த்தஸ்யாஸ்ய குணோதயாத் சர்வாகநாசனஸ்யாத் க்ஷேத்ரமேதத் பிரசஸ்யதே. காசியாம் து மரணாத் முக்திஹி, காசியில செத்தா மோட்சம். எப்படிடா மோட்சம் கிடைக்கிறதுங்க அப்படின்னா, எல்லோரும் நினைக்கிறது போல காசின்னு சொல்லக்கூடியது ருத்ரனுடைய பூமி அல்ல. காசிக்கு அதீசனா இருக்கக்கூடியவன் பிந்து மாதவன் சொல்லக்கூடிய பெருமாள். இந்திரன் 5 இடங்கள்ல 5 மாதவன்களை பிரதிஷ்டை பண்ணி சேவித்து சாபம் நீங்க பெற்றான், வரம் பெற்றான். அந்த பஞ்சமாதவ கஷேத்திரங்கள்ல காசி பிந்து மாதவ கஷேத்திரம். அங்க பெருமாள் பிந்து மாதவனா எழுதிருக்கான். நம்ம பெருமாள், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ ஆராதனை பண்ணக்கூடிய பெருமாள். அந்த பெருமாளை சேவிக்கிறது ஆச்சாரிய புருஷர்கள் பூர்வாச்சாரியர்களுக்கெல்லாம் கூட வழக்கம் உண்டு. நாவல் பாக்கம் ஆச்சாரிய பரம்பரையினுடைய கூட்டஸ்தான ஐயா குமார தாத்ததேசிகனுடைய திருக்குமாரர் பாட்டராச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி. அந்த சுவாமி திவ்யதேசங்கள், அபிமான ஸ்தலங்கள், ஆழ்வாராச்சாரியால் அவதார ஸ்தலங்கள், இந்த மாதிரி புராண ஸ்தலங்களை எல்லாம் சேவித்து அந்த அனுபவத்தை, அவர் பண்ணின மங்களாசாசனத்தை ஸ்லோகங்களா வடிச்சிருக்கார். அதுக்கு சரணாகதி தோரணின்னு பேர் அந்த ஸ்லோகங்களுக்கு. அதுல இந்த பிந்து மாதவனை பத்திய ஸ்லோகம் இருக்கு. அதனால நம்முடைய பூர்வாச்சாரியா சேவிக்கிற பெருமாள் தான் இவர். நாம சேவிக்காத பெருமாள்னு கிடையாது, அவருடைய கஷேத்திரம் அது. அங்க போறவாளுக்கு எப்படிடா மோட்சம் கிடைக்கிறதுன்னா, யாருக்கு அங்க பிராணம் போறதோ அவ பிராணம் போற சமயத்துல அவளுடைய கடைசி க்ஷணத்துல ருத்ரன் அவ காதுல ராமநாமத்தை ஓதுறானாம். இப்படி பிராணம் போற சமயத்துல ராமநாமம் காதுல கேட்கறதுனாலதான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதே ஒழிய ருத்ரனுடைய சம்பந்தத்தினால மோட்சம் கிடைக்கலன்றத புரிஞ்சுக்கணும். முதல்ல ருத்ரன் யாரு மோட்சம் தரத்துக்கு? என்ன சக்தி உண்டு அவனுக்கு? மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னார் கம்பர். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை, 7 ஜென்மங்களுக்கும் சம்சாரத்தை போக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கக்கூடியது ராமநாமம். அப்போ ராமநாமம்னு சொல்லக்கூடியது மோட்சம் தரக்கூடியதான ஒரு நாமம். அது அந்த ராமநாமத்தை பிராணன் போற சமயத்துல எவன் சொல்றானோ அல்லது காதால கேட்கிறானோ அவனுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே, அங்க ருத்ரன் யாருக்கெல்லாம் பிராணன் போறதோ அவளுடைய அந்திம தசையை தெரிஞ்சு வச்சுட்டு காதுல அவளுக்கு ராமநாமத்தை சொல்றான். அந்த ராமநாமத்தை சொல்றதுனால மோட்சம். அது ருத்ரன் இல்ல, அடியன் சொன்னாலும் மோட்சம் உண்டு, நீங்க சொன்னாலும் மோட்சம் உண்டு. ஒரு குழந்தை பிராணன் போற சமயத்துல ஒருத்தன் காதுல நாராயணா ராமான்னு சொன்னாலும் மோட்சம் உண்டு. ஆனா யார் பிராணன் எப்ப போறதுன்னு நமக்கு தெரியுமா? அந்த சக்தியை ருத்ரனுக்கு கொடுத்திருக்கான் அந்த கஷேத்திரத்துல பிந்து மாதவன். அவன் அதை காரியமா பண்ணிட்டு இருக்கான். யாரை யமன் பிடிக்கிறதுக்கு வரான்னு அவனுக்கு தெரியறது. யமன் அவளை நரகத்துக்கு அழிச்சுட்டு போறதுக்கு முன்னால உஷாரா ஜாக்கிரதையா போய் அவன் ராமநாமத்தை சொல்லிடுறான் காதுல, அவன் மோட்சத்துக்கு போறா. இப்படிதான் காசி மோட்சம் தரதே ஒழிய ருத்ரனுடைய பிரபாவத்தினாலேன்னு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறது தப்பு. காஷ்யாம் து மரணாத் முக்திஹி, காசியில மரணமானா மோட்சம். நைமிஷே, நைமிஷாரண்யத்துல போனாலும் மோட்சம். புஷ்கரே ததா, புஷ்கரம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துல போனாலும் மோட்சம். குருக்ஷேத்திரம், மகாபாரத யுத்தம் நடந்து ஸ்ரீமத் பகவத்கீதை பிறந்த எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை இந்த லோகத்திற்கு காட்டிய அந்த பரம பவித்திரமான புண்ணிய கஷேத்திரமான தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல போனாலும் மோட்சம். அப்படின்னு சொல்றது போல காசி, நைமிஷம், புஷ்கரம், குருக்ஷேத்திரம் இங்கெல்லாம் போனா மோட்சம்னு சொல்றது போல அதோடு கூட சேர்த்து கஷேத்ரே வரகுண அபிதே, வரகுணம்னு சொல்லக்கூடிய இந்த கஷேத்திரத்துல போனாலும் மோட்சம் உண்டு அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. இது எங்க இருக்கக்கூடிய கஷேத்திரம்? சுவாமி, லோகத்துல 4 வரகுண கஷேத்திரம் இருக்கும். எந்த கஷேத்திரம்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தாம்ரா தடஸ்திதானாம் சக்ஷேத்ரானாம் இதமுத்தமம், தாமரபரணி நதிக்கரையிலே இருக்கக்கூடியதான வரகுண நாம கஷேத்திரம் அப்படின்னு இந்த வரகுணமங்கை. இது கஷேத்திரங்கள்ல பரம உத்தமமான கஷேத்திரம். அது என்ன கஷேத்திரங்கள்லயே உத்தமமான கஷேத்திரம் அப்படின்னா, எந்த அளவுக்கு உத்தமமான கஷேத்திரம், எந்த அளவுக்கு இது பிரசித்தமான கஷேத்திரம், மகாத்மியம் மிக்க கஷேத்திரம்னா, குருக்ஷேத்ராதி முக்கியானாம் கஷேத்ரானாம் அப்படி உத்தமம். குருக்ஷேத்திரத்தை விட உத்தமமான கஷேத்திரமா இது.
தஸ்மாத் வரகுணம் நாம முனிபிகி க்ஷேத்திரம் உச்சத்தை. இப்பேற்பட்ட பெருமைகளை உடைய வரகுணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த க்ஷேத்திரத்திலே பல முனிவர்கள் பிரத்யட்சமா எம்பெருமானை சேவித்து பல விசேஷமான வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். பலருடைய பாவத்தை இந்த எம்பெருமானும் இந்த தீர்த்தமும் போக்கி இருக்கா. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த க்ஷேத்திரம் இங்க செத்து போறவாளுக்கு மோட்சம் தர அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. இத்தனை பேர் இங்க பெருமாளை சேவித்து வர வாங்கிண்டா, பாவத்தை எல்லாம் போக்கிண்டா. அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? விஜயாசன சாநித்யாத். விஜயாசனன் இங்க சாநித்தியத்தோட கூட நித்தியம் வாசம் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் திருமலைக்கு என்ன பெருமை? திருவேங்கடமுடையானால பெருமை. பெரிய கோவிலுக்கு என்ன பெருமை? ஸ்ரீரங்கநாதனால பெருமை. திருவள்ளூருக்கு என்ன பெருமை? வீரராகவனால பெருமை. அந்த மாதிரி விஜயாசனன்னு சொல்லக்கூடிய பகவான் இங்க நித்திய சாநித்தியத்தோடு வசிக்கிறபடியினாலேதான் இந்த க்ஷேத்திரத்துக்கு இந்த பெருமை. தீர்த்தஸ்யாஸ்ய குணோதயாத்து. இவனுக்கு இருக்கக்கூடியதான இந்த குணம், இந்த பெருமை அவனுடைய சம்பந்தம் பெற்ற அந்த தீர்த்தத்துக்கும் உண்டு. அது என்ன அப்பேற்பட்ட தீர்த்தம் அப்படின்னா, சர்வ அகணாசனஸ்யாத க்ஷேத்திரமேதத் பிரசஸ்யதே. எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் இந்த தீர்த்தத்தினாலேயே பெருமை பெற்ற க்ஷேத்திரம். கங்கை கரையில இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் என்ன பெருமை? பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையினுடைய கரையிலே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் அப்படின்றதே பெருமையோ இல்லையோ? அந்த மாதிரி இந்த தீர்த்தத்தினாலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு பெருமை. அதனால இந்த க்ஷேத்திரத்துல யார் பிறந்து இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடிண்டு வந்து இங்க பிராணன் போனாலும் சரி, இல்ல எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவன் கடைசியா இங்க வந்து இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி இதனுடைய கரையில உயிரை விட்டாலும் சரி, அவனுக்கு இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையினாலே பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே மோட்சம் உண்டு அப்படின்னு ரோமசர் ஞான திருஷ்டியால பார்த்து இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சிஷ்யனான சத்தியவானுக்கு உபதேசம் பண்ணினார். இப்போ அந்த அகநாசனம் பாவத்தை அழிக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை சத்தியவான் ஆச்சாரியரான ரோமசர் மூலமா தெரிஞ்சுட்டான். அதனால நமக்கும் அது தெரிந்தது. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இத புராணங்களை எல்லாம் கேட்டா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறா, நம்ம என்ன பாவம் வேணாலும் பண்ணலாம் போல் இருக்கு. ஆனா இந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரத்துல போய் வாசம் பண்ணா, புண்ணிய கஷேத்திரத்துல போய் பிராணன் போயிடுத்துன்னா நம்ம வைகுண்டத்துக்கு போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறா. அந்த மாதிரி இன்டென்ஷனோட நினைக்க ஆரம்பிக்கிற போதே எல்லாம் போயிடும். இப்போ துவயமகா மந்திரத்துக்கு சரணாகதி மந்திரம்னு பேரு. அந்த துவயமகா மந்திரத்தை சொல்லிதான் ஆச்சாரியன் பரநியாசம் பண்ணி வைக்கிறார். அப்போ சரணாகதி பண்ணி அந்த மந்திரத்தை சொல்றச்ச அல்லது மந்திரம் சொல்லி சரணாகதி பண்றச்ச மோட்சமே பலனா கிடைக்கிறது. அந்த மோட்சம் கிடைக்க விடாம பண்ணக்கூடிய மாத்து மருந்து, அதாவது மருந்த முறிக்கக்கூடிய விஷம் ஏதான இருக்கா அப்படின்னா 2 விஷம் இருக்குன்றால் ஆச்சாரியால். என்னன்னா, ஒன்னு பாகவத அபச்சாரம், இன்னொன்னு தேவதாந்திர சம்பந்தம். அதாவது பூர்வாச்சாரியால் சொல்றச்ச துவயத்துக்கு முறி அப்படின்னுவா. ஒரு மருந்து சாப்பிட்டுருக்கோம், அந்த மருந்து வந்து உடம்புக்கு ஒத்துக்கல, ஏடா கூடமா வேலை பண்றது. வைத்தியரண்ட போறோம், ஐயா நீ கொடுத்த மருந்தை சாப்பிட்டேன், என் பையனுக்கு இப்படி யாருது, என் பொண்ணுக்கு இப்படி யாருது, எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்துன்னு அழிச்சுட்டு போறா, ஓடுறா. நீ கவலைப்படாதம்மா, அந்த மருந்து இவனுக்கு ஒத்துக்கல போல் இருக்கு, நான் மாத்து மருந்து கொடுக்குறேன், அது இதை முறிச்சிடும், அதுக்கு இதுதான் முறி அப்படின்னு வேற ஏதோ ஒரு கஷாயத்தை கொடுக்குறான், அதை சாப்பிட்டா உடம்பு சரியா போறது. அந்த மாதிரி சம்சாரம்னு சொல்லக்கூடிய நோய் போறதுக்காக துவயமந்திரத்தினால சரணாகதி பண்ணிக்கிறோம். அதை முறிக்கக்கூடிய மருந்து உண்டானா உண்டு. என்னன்னா, ஒன்னு பாகவத அபச்சாரம், இன்னொன்னு தேவதாந்திர சம்பந்தம். அதனாலதான் அட் எனி காஸ்ட் பாகவத அபச்சாரம் பண்ணாதே, அப்படியே பண்ணினாலும் அந்த பாகவதர் இடத்திலேயே அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கொள் அப்படின்றது ஒண்ணும். அதை விட முக்கியமானது, என்னைக்கு எம்பெருமானுடைய சின்னங்களான சங்க சக்கரங்களை அணிந்து அவனுடைய தர்ம பத்னியா அவனுடைய கரத்தை பற்றினோமோ, அன்னையிலிருந்து பதிவிரதா ரத்னங்களாக எப்படி ஒரு பெண்ணானவள் கணவனை தவிர வேறு எந்த ஆணையும் நினைத்தும் கூட பார்க்காத கற்புக்கரசியாக இருக்கிறாளோ, அந்த மாதிரி பகவானுடைய பத்னிமார்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரபன்னால் ஸ்ரீ வைஷ்ணவால் நாமெல்லாம் பகவான் தான் நமக்கு பர்த்தா, அவனே புருஷன், அவனே புருஷோத்தமன், அவனுக்கு அடிமைகள் நாமோ, அவன் கை மட்டுமே நம்ம மேல படணும், வேற யாருக்கிட்டையும் நாம தலை வணங்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடைய தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் இருந்தால்தான் மோட்சம். அப்படி தேவதாந்திர சம்பந்தம் வந்துடுத்து அது சரணாகதி பலிக்காததுக்கான ஒரு காரணமாக அமைந்துவிடும் அப்படின்றதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்காளே. இவ்வளோ சொல்றச்ச மனுஷன் என்ன நினைச்சுக்கிறான், எதை வேணாலும் பண்ணலாம், ஆனா புண்ணிய கஷேத்திரத்துல வாழ்ந்தாலோ, இல்ல தான தர்மங்கள் பண்ணினாலோ, இல்ல கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சாலோ, இல்ல உண்டியல்ல நிறைய பணம் போட்டாலோ, இல்ல நிறைய டொனேஷன் கொடுத்தாலோ எல்லாம் போயிடுறதுன்னு நினைச்சுக்கிறான். அது கிடையவே கிடையாது. எப்போ அந்த மாதிரி நினைச்சுட்டு பெருமாளையும் சாஸ்திரத்தையும் க்ஷேத்திரத்தையும் தீர்த்தத்தையும் யூஸ் பண்ணிக்கணும்னு பாக்குறானோ, அன்னைக்கே அதனுடைய பெருமை இவனுக்கு வேலை பண்ணாது.
இவ்வளவு சான்ஸ் இருக்கே நமக்கு, என்னடா எதை வேணாலும் கேட்கலாம், கடைசியில் அங்க போலாம் அத பண்ணலாம் அப்படின்னு நினைச்சானா அன்னைக்கே தர்ம தேவத்தை எழுதிடுறது இவன் தலையில. இவன் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாலும் இவன் பாகம் போகக்கூடாது, இவன் இந்த க்ஷேத்திரத்துல போய் பிராணனை விட்டாலும் இவன் இந்த கதிக்கு தான் போனோம். ஏன்னா இவனுடையதான தப்பான எண்ணம் அது. சாஸ்திரத்தையும் பெருமாளையும் இவன் இஷ்டத்துக்கு வளர்ச்சிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அதுக்கு கிடைக்கக்கூடியதான கூலி இது. அதனால இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமையோ நாம பண்ணின பாவங்கள் இருந்தா அதை போய் இங்க கழிச்சுக்கணுமே ஒழிய மற்றபடி யாரும் பாவம் பண்ணணும்ன்ற எண்ணத்தை கூட மனசால கூட நினைச்சு பார்க்க கூடாது. எத்தனை வேணாலும் பண்ணலாம், எனக்கு இதெல்லாம் சான்சஸ், எனக்கு நான் புராணம் கேட்டேன், புராணத்துல சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும், இங்க போய் நான் தீர்த்தா மாட்டினா எல்லாம் போயிடும் அப்படின்ற எண்ணம் வந்தால் அது பலன் தராது. அதனால பாவத்துக்கு அஞ்சி நடுங்கக்கூடியவனா நாம இருக்கணுமே ஒழிய இதெல்லாம் பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு இந்த அகநாசன தீர்த்தத்தினுடைய பெருமையை கண் முன்னால பிரத்யட்சமா பார்த்தான் சத்தியவான். அதனுடைய பெருமையை அவனால முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஆச்சாரியரான ரோமசர் கிட்ட கேட்டான். அவர் பல வருஷமா பல யுகங்களா இருக்கக்கூடியவர், பிரம்மாவை காட்டிலும் ஆயுஷ் அதிகம் அவருக்கு, எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் கண்ணாலேயே பார்த்தவர் அவர், அதனால எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்படி இந்த அகநாசன தீர்த்தத்தினுடைய பெருமை, அதன் கரையிலே யார் போனாலும் எப்பேற்பட்ட பாவம் பண்ணினவன் போனாலும் மோட்சம்னு சொல்லக்கூடியதான பெருமை எல்லாம் தெரிஞ்சது. அதனாலதான் சர்வ அகநாசனம், எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய தீர்த்தம் இதுக்கு பேர் வந்தது. இது ஒரு சரித்திரம். இன்னொன்னும், முன்னொரு காலத்துல ரேவா நதி அப்படின்னு ஒரு நதி ஓடிட்டு இருந்தது. அந்த நதிக்கரையில புண்ணிய கோஷம் அப்படின்னு ஒரு அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரம் முழுக்க நல்ல பிராமணா வேதாத்தியனம் பண்ணிட்டு எப்போதும் வேதத்தை சொல்லிக் கொண்டு நித்தியானுஷ்டானங்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய யாக யஜ்ஞங்கள் பண்ணக்கூடிய பிராமணா தான் அந்த அக்ரஹாரம் முழுக்க இருந்தார். அதுல வேதவித் அப்படின்ற பெயர்ல ஒரு பிராமணன் இருந்தான். வேதவித் அப்படின்னா வேதத்தை நல்ல முறையில அத்தியனம் பண்ணி அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டு அதுல சொல்லப்பட்ட தர்மங்களை எல்லாம் பண்ணிண்டு வேதத்தினாலே காட்டப்பட்ட பரமாத்மாவை அடைவதற்குரிய வழியிலே செல்லுகிறவன் அப்படின்னு இன் சிம்பிள் வேர்ட்ஸ் 100% வேதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்றவனாக இருக்கணும். அவனுக்கு வேதவித்துன்னு பேரு. அந்த மாதிரி வேதாத்தியனம் பண்ணி அந்த முகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் காமன் நேம் வேதவித்துன்றது. ஆனா இவனுக்கு அது பேராவே வந்துடுத்து. அப்படின்னா அந்த அளவுக்கு வேதத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய இவனுக்கு சமானமா யாரும் இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு துல்லியமா பண்ணிட்டு இருந்தான். அவன் தாயார் தோப்பனார் ஆச்சாரியாளுக்கெல்லாம் பண்ண வேண்டிய சுற்றுச்சூழல்கள் எல்லாம் நன்னா பண்ணிட்டு அவர்களிடத்துல நன்றியுடையவனோடு கூட பகவானிடத்திலும் பக்தியோட அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வந்தான். இப்போ தாயார் தோப்பனார் காலத்துக்கு அப்புறமா இவன் பகவானா நேர சேவிக்கணும், பகவத் சாட்சா்காரம் ஏற்படணும், பெருமாளை நேர சேவிக்கணும், அதனால தபஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். எப்படி தபஸ் பண்றதுன்னு யோசித்தான். தபஸ் நிறைய விதமா பண்ணலாம். அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி பண்றது, இல்ல இப்படி பண்றது அப்படி பண்றது, நிறைய வழிகள் உண்டு தபஸ் பண்றதுக்கு. இவன் நிறைய படிச்ச பிராமணன், நிறைய சாஸ்திரம் தெரியும் இவனுக்கு. இவன் என்ன முடிவு பண்ணினா ஆசனதா மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம், ஆசனதா அப்படின்னு, அந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினான். அந்த மந்திரத்தை முறையா உபதேசம் வாங்கிட்டு பல கோடிக்கணக்கான முறை அந்த மந்திரத்தை ஜபித்து மந்திர சித்தி வந்துடுத்து இவனுக்கு. மந்திர சித்தி இருக்கிறவனுக்கு தான் தபஸ் பலிக்கும். மந்திர சித்தியே இல்லாம வெறும வாயில சொல்லிட்டே இருந்தா ஒரு நாள் உடம்பு கீழே விழுந்துரும், போய் சேர வேண்டியதுதான். அதனால மந்திர சித்தி முதல்ல ஏற்பட்டு இவனுக்கு. அப்புறம் கடுமையான தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணலான்னு ஆரம்பித்து தபஸ் பண்ற கோலத்துல நிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது பெருமாள் ஒரு வயசான கிழ பிராமணரா அங்க வந்தார். ஒரு விருத்த பிராமணனா பெருமாள் அவன் முன்னாடி வந்தார். அப்பா நீ என்ன பண்ண போறேன்? நான் ஆசனதா மந்திரத்தினால தபஸ் பண்ணி பெருமாளை நேர சேவிக்க போறேன் அப்படின்னு இவன் சொன்னான். அதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? அதுக்கெல்லாம் எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமா? அதுக்குள்ள உன்னுடைய ஜென்மா முடிஞ்சாலும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சியா போயிடுது அவனுக்கு. வந்திருக்கிறவரை பார்த்தா சாதாரண பெரியவரா தெரியல, இவர் கண்ணுல ஏதோ தேஜஸ் தெரியுது, ஏதோ தேவதையை போல இருக்கார் இவர். அதனால இவர் சொல்றது நிஜமா தான் இருக்கும். ஒருவேளை தபஸ் முடியறதுக்கு முன்னாடி நாம போயிட்டா என்ன பண்றதுன்ற பயம் வந்துடுத்து. சரி சுவாமி, நான் இவ்வளவு பெரிய பிராமணனா பிறந்து வேதவித்தா இருக்கக்கூடியதெல்லாம் வீணாக்க விரும்பல, வியர்த்தமாக்க விரும்பல, இந்த ஜன்மாவிலேயே பெருமாளை அடையணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி பகவானை சீக்கிரமா சாட்சாத்காரம் பண்ண முடியும்ன்ற வழியை சொல்லுங்கன்னா, ஒன்னும் தப்பில்ல, நீ தேர்ந்தெடுத்த ஆசனதா மந்திரத்தையே ஜபி, அதனாலேயே தபஸ் பண்ணு. ஆனா இங்க பண்ணாதே. எங்க பண்ற தெரியுமா? சஹ்ய பர்வதத்துக்கும் மகேந்திர பர்வதத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஸ்ரீ வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு போ. அங்க அகநாசன தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடிண்டு அதனுடைய கரையிலே நீ ஆசனதா மந்திரத்தை ஜபித்தாயானால் உனக்கு அந்த மந்திர சித்தி ஏற்படும்
எல்லா மந்திரங்களுக்கும் சித்தி ஏற்படக்கூடிய க்ஷேத்திரமாக அது இருக்கிறது. அதனால நீ அங்க போய் அன்ன ஆகாரம் இல்லாமல் நல்ல தபஸ் பண்ணு, ரொம்ப சீக்கிரத்துல பெருமாள் வந்து உனக்கு சேவை கொடுப்பார் அப்படின்னு இந்த பிராமணர் சொல்லிட்டு மறைஞ்சுட்டார். வந்தவர் யாரும் இல்ல, சாட்சாத் பெருமாள் தான். உடனே சரின்னு சொல்லி அவர் விழுந்து சேவிச்சுட்டு உடனே புறப்பட்டு வரகுணமங்கைக்கு போனான். அவர் சொன்னபடி அகனாசன தீர்த்தத்துல தீர்த்தாமாடிண்டு ஆசனதா மந்திரத்தை ஜபிச்சுண்டு பல காலம் தபஸ் பண்ணினான். மற்ற இடங்கள்ல பண்றதை விட ரொம்ப குறுகிய காலத்திலேயே பெருமாள் இவனுக்கு சேவை கொடுத்தார். ஆசனம் அப்படின்னா அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை. ஆசனம்னு நம்ம உட்கார்ந்துக்கிற ஆசனத்துக்கும் பேரு, ஆசனம் அப்படின்னா அமர்ந்து இருக்கிற நிலைக்கும் பேரு. பெருமாள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவரை தியானம் பண்ணி ஜபம் பண்ணக்கூடிய மந்திரத்துக்கு ஆசனதா மந்திரம்னு பேரு. அதாவது ஒரு மந்திரத்துக்கும் ஒரு பெருமாளை ஒரு தேவத்தையை தியானம் பண்ணிக்கணும்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஆசனதா மந்திரம் ஜபிக்கிறச்ச ஸ்ரீவைகுண்டத்துல உட்கார்ந்து இருக்கிற பெருமாள், ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிற பெருமாளை, அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கிற பெருமாளை தியானம் பண்ணிட்டு ஜபிக்கணும்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி ஜபித்தான். நாம எப்படி பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்படியே சேவை கொடுக்கக்கூடியவர் நமக்கு பெருமாள். அந்த மாதிரி இவன் அமர்ந்த திருக்கோலத்துல பெருமாளை தியானம் பண்ணினபடினால அமர்ந்த திருக்கோலத்திலேயே பெருமாள் இவனுக்கு சேவை கொடுத்தார். இவனுடைய தபஸ் வெற்றிகரமா முடிஞ்சு போயிடுத்து. இவனுக்கு விஜயம் கிடைச்சிடுத்து. யாரால விஜயம் கிடைச்சது? இந்த பெருமாள் வந்ததால விஜயம் கிடைச்சது. இவனுக்கு விஜயம் கொடுத்து ஆசனத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே அமர்ந்து கொண்ட பெருமாள், அதனால விஜயாசனன்னு இவனுக்கு திருநாமம். அவனுக்கு மட்டும் இல்ல, யார் வந்து என்ன இங்க இந்த மாதிரி சேவிச்சு பிரார்த்திச்சுட்டாலும் எல்லாருக்கும் விஜயம் தரேன்னு சொல்லி ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கான், அதனால விஜயாசனன்னு பேரு. ஒரு பக்தனான வேதவித்தினுடைய மனசை வென்று அந்த விஜயத்தோட கூட ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான், அதனால விஜயாசனன் இந்த பெருமானுக்கு திருநாமம். இப்படிதான் பெருமாளுக்கு விஜயாசனன்னு பேர் வந்தது. இவன் பிரார்த்தித்தான், நான் ஆசனதா மந்திரத்தை சொல்லி அமர்ந்த திருக்கோலத்துல உன்னை தியானம் பண்ணினதுனால நான் எப்படி தியானம் பண்ணினேனோ அந்த மாதிரியே நீ எனக்கு சேவை கொடுத்த. எனக்கு கொடுத்த சேவையோடு கூட இங்க எல்லாரு கண்ணுக்கும் தெரியும்படி விக்கிரகமாக நீ எழுந்திருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண வேணும், எனக்கு கொடுத்ததை போலவே எல்லோருக்கும் விஜயம் தர வேணும்னு பிரார்த்திச்சுட்டான். அதனால ஆசன ரூபத்திலே வந்து எனக்கு விஜயத்தை கொடுத்தபடினாலே விஜயாசனன் என்கிற பேரோடைய கூட நீ இங்கு கோயில் கொண்டிருக்க வேண்டும்னு பிரார்த்திச்சுட்டான். பெருமாள் ததாஸ்து அப்படின்னார். அதுக்கேத்த மாதிரி பெருமாள் இங்க விஜயாசனத்திலே விஜயாசனனாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் பெருமாள் அங்க வந்து அமர்ந்ததான சரித்திரம். இந்த அகநாசன தீர்த்தம் இருக்கிறதே, அது எப்படி வந்ததுன்னா, அகநாசன தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் தேவ தீர்த்தம்னு ரெண்டு பேர் உண்டு. அது எப்படி வந்தது? அக்னி தான் இந்த குளத்தை வெட்டி இந்த தீர்த்தத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. அக்னியினால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தீர்த்தமானபடினால அக்னி தீர்த்தம்னு பேரு. அக்னி ஒரு தேவனானபடினால அதுக்கு தேவ தீர்த்தம் அப்படின்னும் பேரு. அதே மாதிரி அக்னியினால எல்லா தேவர்களும் வந்து இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி இருக்கா, அதனால தேவர்கள்லாம் தீர்த்தமான தீர்த்தம்ன்றதுனாலும் தேவ தீர்த்தம்னு ஒரு பேர் உண்டு. மொத்தத்துல ஒரே தீர்த்தம் தான், பேர் வேற வேற. அக்னி எப்படி இந்த தீர்த்தத்தை பிரதிஷ்டை பண்ணா அப்படின்னா, முன்னொரு காலத்துல தேவாசுர யுத்தம் நடந்தது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. இது வழக்கமா நடக்கிறது தானே. ஆனா அப்போ அசுரர்களை விட தேவர்கள்லாம் ரொம்ப பலவான்களா இருந்தா. அசுரால பார்த்து தேவா பயப்பட மாட்டா, தேவால பார்த்து அசுரா தான் பயப்படுவா. இது முதல் யுகமான கிருதயுகத்துல. ஏன்னா அப்ப வந்து தர்மம் தழைத்திருக்கிறது, அதர்மம் இல்லாமல் இருக்கிறது. தர்மம் குறைஞ்சுட்டே போச்சுன்னா தர்மம் பண்றவெல்லாம் ஓடி ஒளியணும், பயந்து நடுங்கணும். அதர்மம் பண்றவெல்லாம் அப்படியே தைரியமா தெரியுவான், தலையை தூக்கிட்டு சுத்துவான். அந்த மாதிரி முதல்ல தேவர்களுக்கு பலம், அசுரர்களுக்கு பலம் குறைவு. யுகங்கள் மாற மாற இவாளும் அவாலும் சமம், அப்புறம் தேவர்கள் பயந்து ஒளியணும், அவளுடைய ராஜ்யம்ன்ற மாதிரி அப்படியே நெருங்கிட்டே குறைஞ்சுட்டே வருது எல்லாம். அந்த மாதிரி இருந்த ஒரு சமயத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய சண்டை. அந்த சண்டையில எல்லா தேவர்களும் இறங்கி அசுரர்களை சம்ஹாரம் பண்ணினா. அந்த சண்டையில அக்னியும் ஈடுபட்டான். ஏராளமான அசுரர்களை தேவர்கள் சம்ஹாரம் பண்ணிவிட்டா. அசுர இனமே அழிஞ்சு போயிடுத்து. அதுல தாரகன், கமலாக்ஷன், பராசு, விரோச்சனன் அப்படின்னு 4 அசுரர்கள். இப்படி நம்ம கூட பிறந்த எல்லாரையுமே இவ சம்ஹாரம் பண்ணிட்டாலே அசுர இனம்னு ஒண்ணு இல்லாத அழிஞ்சு போயிடுத்து. அது அப்படி விடக்கூடாது. அப்புறம் இந்த தேவர்களுக்கு எதிரின்னு ஒருத்தர் இல்லாத போயிடுவா. நம்ம அசுர வம்சமே இருக்கிற இடம் தெரியாம அடையாளம் இல்லாம போயிடும். அந்த இடத்தை நாம கொடுக்க கூடாது. எப்படியாவது நாம உயிரோடு இருந்து உயிரை காப்பாத்திண்டு தப்பித்தாவது நம்முடைய அசுர சந்ததியை விருத்தி பண்ணணும். அதுக்கு நாம 4 பேராவது இருக்கணும். இவாளுக்குள்ள பேசிட்டா. பேசிட்டு இந்த 4 பேரும் தேவர்கள் எங்க இவாளையே சம்ஹாரம் பண்ணிட போறாளோன்னு பயந்துட்டு சமுத்திரத்துக்கு அடியில போய் ஒளிஞ்சுட்டா. இப்ப தேவர்கள் அப்படி சுத்தி பார்த்தா ஒரு அசுரம் கண்ணில் படலப்பா. எல்லாரையும் பூண்டோடு அழிச்சாச்சு. இனிமேல் எவன் நம்மளை எதிர்த்துண்டு வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சந்தோஷமா நிம்மதி பெருமூச்சு விட்டா.
இதோட முடிஞ்சு போயிடுது. ஆனா இந்த 4 அசுராலும் சமுத்திரத்துல இருந்தாலும் இல்லையோ, அவ அசுர இனமே அழிஞ்சு போயிடுதுன்னு தேவர்கள் நம்பணும். அதுக்குள்ள நாம் என்ன பண்ணலாம்? இங்க நல்லா பலத்தை ஏத்திண்டு தபசெல்லாம் பண்ணி சக்தி எல்லாம் பெருக்கிண்டு திடீர்னு ஒரு நாள் போய் தேவர்களை தாக்குதல் நடத்தி எப்படி நம்ம அத்தனை பேரையும் அவ அழிச்சாலும் அந்த மாதிரி தேவர்கள் ஒருத்தன் இல்லாம அத்தனை பேரையும் காலி பண்ணிடணும்னு அவ காத்துட்டு இருந்தா. தேவர்கள் நமக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லி ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிற ஒரு சமயத்துல திடீர்னு எதிர்பாராமல் தேவர்களை சண்டைக்கு வான்னு கூப்பிட கூட இல்ல. அவன் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். திடீர்னு அவனை தாக்க ஆரம்பித்தான். தாக்க ஆரம்பித்த உடனே தேவர்கள்லாம் உஷாராயிட்டா. அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தா இவ சமுத்திரத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே இந்திரன் என்ன பண்ணினா, எல்லாரும் தாக்குங்கோ, அத்தனை பேரை காலி பண்ணோம், இந்த 4 பேரை தாக்குறதா பெரிய விஷயம், இந்த 4 பேரை பூண்டோட அழிக்கணும், இனிமேல் ஒருத்தன் வரக்கூடாது, உஷாரா இருங்கோன்னா. இவ என்ன பண்ணினா, இவ மாயா சக்தியினால தேவர்கள் கண்ணுக்கு இவ எங்க இருக்கிறான்னு தெரியாதபடிக்கு சமுத்திரத்தை உள்ள போய் ஒளிஞ்சுக்கலான்னு திரும்பவும் ஓட்டம் எடுத்தா. இவ சமுத்திரத்துக்கு ஓடுற வரைக்கும் இந்திரன் பார்த்துட்டான். சமுத்திரத்துக்குள்ள இவன் போனா விட்டு இந்திரனால அவன் ஞான திருஷ்டினால இவால பார்க்க முடியல. ஆனா இந்திரனுக்கு ஒண்ணு தெரிஞ்சு போயிடுத்து, இவ சமுத்திரத்துலதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுத்து. இப்போ சமுத்திரத்துக்குள்ள இறங்கி போய் அவளை சம்ஹாரம் பண்ணணும். இவ யாரும் சமுத்திரத்துக்குள்ள இறங்காதபடிக்கு, சமுத்திரத்துக்குள்ள இருக்கிற அவ எங்க இருக்கான்னு தெரியாதபடிக்கு அவ மாய பிரயோகத்தினால தங்களுடைய சக்தி விசேஷத்தினால மறைச்சுட்டா. சரி, இப்ப எப்படி இவாளை அழிக்கிறதுன்னு பிளான் பண்ணினா, நெருப்பு தான் ஜலத்தை வற்றடிக்க கூடியது, அதனால உடனே அக்னியை கூட்டா. அக்னி, நீ இப்போ அவ ஒளிஞ்சின்னு இருக்கிற சமுத்திரத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜலத்தையும் உன்னுடைய உஷ்ணத்தினாலே தகிக்க பண்ணிடு, மொத்த சமுத்திரமா வத்தி போற மாதிரி பண்ணு. சமுத்திரம் மொத்தம் வத்தி போச்சுன்னா உள்ள இருக்கிற எல்லாம் செத்து போயிடுமோ இல்லையோ, அப்ப அந்த 4 பேரும் செத்து போயிடுவான். எப்படியும் அவன் 4 பேரை ஒழிஞ்சா சரின்னா. அக்னிக்கு இதுல இஷ்டம் இல்லை. அவன் 4 பேர் சாவறது சரி, அவனோட பல கோடிக்கணக்கான தாவரங்கள் உயிர்கள்லாம் சேர்ந்து செத்து போயிடுமே. ஐயோ பாவமாச்சே, ஒரு பாவமும் அறியாத கடல்வாழ் உயிரினங்கள் தாவரங்கள்லாம் செத்து போறதே. பல பேர் வாழக்கூடிய ஜீவாதாரமா இருக்கக்கூடிய சமுத்திரம் வத்தி போச்சுன்னா எத்தனை பேர் பொழப்பு போயிடும், எத்தனை பேர் செத்து போயிடுவா, எத்தனை பேருக்கு ஆகாரம் இல்லாத போயிடும். அந்த மகா பாவத்தை நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன், நான் நேர்மையா தான் இருப்பேன்னு அக்னி சொன்னான். உடனே இந்திரனுக்கு கோவம் வந்துடுத்து. நான் தான் தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் ராஜா, நான் சொல்றதை கேட்காம எனக்கே பாடம் நடத்தின்னு இருக்க, எனக்கு நீ தர்மத்தை உபதேசம் பண்றியா? எப்போ தலைவனுடைய பேச்சை என்னுடைய பேச்சை நீ அவமானம் பண்ணி எனக்கே எதிர்வாதம் பண்ணியோ, இப்ப நான் சொல்றேன், நீ தேவனாக இருக்கக்கூடிய உன்னுடைய சக்தியை இழந்து எந்த மனுஷாளுக்காகவும் பூமியில வாழக்கூடிய உயிர்களுக்காகவும் பாவம் பார்த்து தேவர்களான எங்களை காப்பாத்தாத போனியோ, என் பேச்ச கேட்காத போனியோ, அவள்ல ஒருத்தரா நீ பிறக்க கடவுது, போய் போற அப்படின்னு சபிச்சுட்டான். இப்ப அந்த சாபத்தின்படி அக்னி சாதாரண மனுஷனா தன்னுடைய சக்திகளை எல்லாம் இழந்து மனுஷனா பிறக்கணும் இல்லையா? சாபம் வந்துடுத்து. சாபம் வந்தா யாரும் அனுபவிச்சுதான் ஆனோம். அதே நேரத்துல எதனால சாபம் வந்தது? ஒரு வேலிட் ரீசன், நல்ல காரணத்துக்காக சாபம் வந்தது. அக்னி பண்ணதுதான் இங்க தர்மப்படி 100க்கு 100 சரி. அதனால இவனுடைய பாக்கிய விசேஷமா இவன் தர்மத்துக்கு விரோதமா நடக்காத காரணத்தினாலே இவன் இந்த வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துல மனுஷனா பிறக்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டது இவனுக்கு. சாபத்தினால மனுஷனா பிறந்தான். நல்ல எண்ணத்தினாலையும் தர்மத்துக்கு புறம்பா நடக்காததுனாலையும் பல உயிர்களை காப்பாற்றிய நல்ல மனசுக்காகவும் வரகுணமங்க கஷேத்திரத்துல மனுஷனா பிறந்தான். பிறந்தவன் அங்க ரோமசர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரை பார்த்தான். பார்த்துட்டு, சுவாமி இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சொன்னார் அவர். உடனே என்ன பண்ணினா, அவன் கையால ஒரு தடாகத்தை, ஒரு குளத்தை வெட்டினான். வெட்டி அதுல தீர்த்தத்தை வரவழைத்து அந்த தீர்த்தத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுல தினம் தீர்த்தம் ஆடிண்டு பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிண்டு, என்னுடைய சாபம் எல்லாம் சீக்கிரம் போனோம், நான் பழையபடி தேவனாக மாறணும், நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி பிரார்த்திச்சுட்டான். பெருமாள் அவனுக்கு முன்னால சேவை கொடுத்தார். சேவை கொடுத்துட்டு, நீ பழையபடி இழந்த உன்னுடைய சக்தியை பெற்றுவிட்டாய், நீ மறுபடியும் தேவலோகத்துக்கு போய் அக்னி தேவனா தேவர்கள்ல ஒருத்தனா இருந்துட்டு உன்னுடைய கடமைகள்லாம் பண்ணிட்டு வா, உன் மேல ஒரு தப்பும் இல்லை, உனக்கு தப்பான தீர்ப்பு கொடுத்ததுக்கு இந்திரனுக்கு நான் தகுந்த பாடத்தை கற்பிக்கிறேன், அது என்னுடைய காரியம். உன் கையால ஏற்படுத்தப்பட்ட இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு உன்னுடைய பெயராலே விளங்க கடவுது. இது அகம்னு சொல்லக்கூடிய எல்லா பாவங்களையும் நாசனம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்ததாக விளங்கும். அதனால இந்த தீர்த்தத்திற்கு அக்னி தீர்த்தம், அகநாசன தீர்த்தம் அப்படின்னு 2 பேர்கள் ஏற்படும். நீ பயப்படாதே, உனக்கு பழையபடி தேவனா இருக்கக்கூடியதான சக்தியை கொடுத்துட்டேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார். இவன் பெருமாளை விழுந்து சேவித்தான். பெருமாளை சேவிச்சுருக்கிறச்சே இவனுடைய கால் தரையில நிக்கிறதுல இருந்து மேல உசந்து அப்படியே பறக்க ஆரம்பித்தான். அப்படின்னா தேவசக்தி வந்துடுத்து இவனுக்குன்னு அர்த்தம்.
உடனே அவனுக்கு திரும்பவும் சொர்க்கத்துக்கு போக ஆசை இல்லை. எனக்கு அனுகிரகம் பண்ணின ஒன்ன நான் பல காலம் இங்க சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன், எம்பெருமானே இங்க இருந்து நான் உன்னை கொஞ்ச நாள் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு கேட்டான். சரி பண்ணு அப்படின்னாரு பெருமாள். இப்படி இந்த கஷேத்திரத்துல தங்கிண்டு இந்த விஜயாசன பெருமாளை அக்னி வரகுணமங்கையில அவனால் ஏற்படுத்தப்பட்ட அக்னி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அகநாசன தீர்த்தத்துல தினம் தீர்த்தமாடிண்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் பண்ணி தலிகை எல்லாம் பண்ணி சமர்ப்பித்து பல காலம் இந்த பெருமாள் அனுபவிச்சுண்டு வாழ்ந்துட்டு வந்தான். இப்படி அக்னியினுடைய சாப விமோச்சனமாச்சு. இந்திரனை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரோ இல்லையா பெருமாள், இந்திரனுக்கு பயம் வந்துடுத்து, எங்க என்ன பண்ண போறாரு ஒண்ணு, வேற வழி இல்ல, பெருமாள் கிட்ட நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி சரணாகதி, இப்பவே போய் பெருமாள் காலில் விழுந்துடணும்னு தேவர்கள் அத்தனை பேரும் அழிச்சுட்டு இந்திரன் வந்தான். இங்க வந்து பெருமாள் திருவடிகள்ல விழுந்து ஏதோ கோபத்தினால தப்பான முடிவு தீர்ப்ப சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுடுவோன்னு பெருமாளை பிரார்த்தித்தான். அகநாசன தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடுன்னார் பெருமாள். எந்த அக்னியை சபித்து இவன் பூலோகத்துல மனுஷனா சக்தி எல்லாம் இழந்து தவிக்க பண்ணினானோ அந்த அக்னியினால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடினா விட்டு அந்த பாவம் போறதுன்னு சொல்லி பெருமாள் என்ன பண்ணினான், எந்த பாகவதன் இடத்துல அபச்சாரப்பட்டாயோ அவனாலதான் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்ற மாதிரி பண்ணினான். இப்ப இந்திரன் உள்பட எல்லா தேவர்களும் அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி அக்னிக்கு இழைத்த அநீதிக்கு இவா பெற வேண்டிய பாவத்திலிருந்து விடுபெற்றா. இப்படி சர்வ பாவத்தையும் நிவாசனம் பண்ணக்கூடிய நாசனம் பண்ணக்கூடிய சர்வாகநாசன தீர்த்தம்னு பேர் வந்தது. இதெல்லாம் இந்த கஷேத்திரத்தினுடையதான பெருமைகள். கோவில் அமைப்புன்னு பார்த்தா 5 நிலைகள் ராஜகோபுரத்தை கொண்ட நல்ல விஸ்தாரமான கோயில். இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் ரொம்பவும் அழகான சிற்பங்கள், பார்த்து ரசிக்கக்கூடியதான ஆச்சரியமான சிற்பங்கள். பெருமாளுக்கு முன்னால பெரிய முகப்பு மண்டபம், பெரிய மண்டபம். இங்கே திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய சோழசிம்மபுரம் மூலவர் இருக்காரு யோக நரசிம்மன், அக்காரக்கணி பெருமாள். அசல் அவரை மாதிரியே இருக்கக்கூடிய, அவரை விட கொஞ்சம் அளவுல சின்னதா இருக்கக்கூடிய ஒரு யோக நரசிம்மன் சன்னதி. இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம், அவரை பார்த்தா இவரை பார்க்க வேண்டாம், அப்படி ஒரு யோக நரசிம்மன் சன்னதி. ஆழ்வாராச்சாரியால் சன்னதி, கண்ணன் எம்பெருமான் சன்னதி, ஸ்ரீபாஷகாரர் சன்னதி, மணவாள மாமணிகள் சன்னதி, நந்தவனம், நந்தவனத்துல ஒரு தீர்த்த கிணறு அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய சன்னிவேசம் இந்த கோயில். இங்க உற்சவங்கள்னு பார்த்தா பெருமாள் அவதாரம் பண்ணினது அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்றபடினால ஒரு அஸ்வினிக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் புறப்பாடெல்லாம் உண்டு. மாசி மாசம் 12 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. 12ஆம் நாள் அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் வரும்படியா தீர்த்தவாரி நடக்கக்கூடிய உற்சவம். மாசி அஸ்வினி அன்னைக்கு பெருமாளுக்கு தீர்த்தவாரி. அஸ்வினிக்கு முன்னால 11 நாள் உற்சவம். 12ஆம் நாள் மாசி அஸ்வினி அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பெருமாள் அங்க இருக்கக்கூடிய தாமிரபரணி நதியில தீர்த்தவாரி. ஸ்ரீவைகுண்டத்துல தாமிரபரணியும் ஓடுறது, புஷ்கரணியும் இருக்கு. இங்க அகநாசினி புஷ்கரணி மட்டும்தான் இருக்கு, தாமிரபரணி ஓடல. தாமிரபரணி கொஞ்சம் தள்ளி இருக்கு. இப்ப இங்க இருந்து ஒரு மைல் தூரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கு பெருமாள் ஏலி அந்த தாமிரபரணியில தீர்த்தவாரி ஆறுது மாசி மாசம் அஸ்வினி அன்னைக்கு. அன்னைக்கு மறுநாள் புஷ்பயாகத்தோடு கூட அந்த உற்சவம் முடிகிறது. பாஞ்சராத்திராகம சன்னதியாக இருந்தால் துவாதசாராதனம்னு சொல்லக்கூடியது தீர்த்தவாரிக்கு மறுநாள் நடக்கக்கூடியது. அது பெருமாளுக்கு உற்சவத்துல பண்ண பாபங்களுக்கு பிராயசித்தமா பண்றது. அதுவே வைகான சாகமமா இருந்தா புஷ்பயாகம் பண்ணி பிராயசித்தம் பண்றதுன்னு பிரம்மோற்சவ பிராயசித்தம். அது இது வைகான சுகவல், அதனால புஷ்பயாகம். சித்திர மாசம் ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் பிரம்மோற்சவத்துல 5ஆம் நாள் அன்னைக்கு இந்த பெருமாளும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அங்க சேவை சாதிக்கக்கூடிய 4 பெருமாள்ல இவரும் ஒரு பெருமாள். 4 பெருமாள் கருட சேவை, ஆழ்வார் அம்சவாகனம்னு பார்த்தோம் இல்லையோ, அதுல இவரும் ஒரு பெருமாள். சித்திர மாசம் அஸ்வினி நட்சத்திரம் முடிய 5 நாள் பெருமாளுக்கு டோலோற்சவம், ஊஞ்சல் உற்சவம். வைகாசி மாசம் ஆழ்வார் திருநகரியில ஆழ்வாருடைய அவதார உற்சவத்துல 5ஆம் நாள் அன்னைக்கு நவ திருப்பதி எம்பெருமான்கள் கருட சேவையில போறச்ச இவரும் அங்க போய் கருட சேவையில சேவை சாதிக்கிறார் ஆழ்வாருக்கு. இங்க யோக நரசிம்மன் இருக்கிறபடினால நிருசிம்ம ஜெயந்தி உற்சவம் விசேஷமா நடக்கிறது. ஐப்பசி மாசத்துல 5 நாள் தெப்போற்சவம் நடக்கிறது. ஐப்பசி உத்திரட்டாதி அன்னைக்கு பெருமாளுக்கு வருஷாபிஷேகம்னு சொல்லக்கூடியதான ஜேஷ்டாபிஷேகம். அப்ப பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனி தீர்த்தம் கிடைக்கும், அது விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு சயன கோலத்துல சேவை. உற்சவர் உபயநாச்சிமார்கள் மடியில தலையை வச்சுட்டு சயனிச்சுக்கிற மாதிரி சயன கோல சேவை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. ஆழ்வாருடைய பாசுரம்னு பார்த்தா வரகுணமங்கை இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாசுரம் மட்டுமே. பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம்னு பார்த்தால் காலமும் நோயும் கருதாத அன்னை மீர் வேளன் வெறியை விளக்குமின்கள் மாளாம் வரகுணமங்கையன்தால் வன்துழாய் மேல் ஆதர குணமங்கை தனக்கு. இங்க நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியா இருக்காருன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நாயிகா பாவத்துல பாடுறாரு இந்த பாட்டை. இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு சொல்லக்கூடிய நாயகி அந்த பொண்ணுக்கு
இந்த வரகுணமங்கை விஜயாசனன் மேல காதல் ஜாஸ்தியா போயிடுத்து. ஒரு க்ஷணம் கூட அந்த பெருமாளை பிரிஞ்சிருக்க மாட்டேன்ற நிலைமைக்கு வந்துட்டா. ஆனா பெருமாள் வரல. ஆழ்வார சோதித்தது போல இவளுடைய பக்தியை சோதிக்கிறான். பெருமாள் வந்து சேவை சாதிக்கல, இவளை சேர்த்து கட்டிக்கல. உடனே இவளுக்கு அந்த பக்தி காதலா மாறி, காதல் பித்தா மாறி மயிலேறி போயிடுத்து. என்ன பண்ணினா, பெருமாள் தான் வரல, அவன் திருமேனியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ஏதானையும் நாம வச்சுட்டோமானா அந்த வாசனை நமக்கு இருக்கும்னு சொல்லி பெருமாளுடைய புஷ்பம், திருத்துழா இதெல்லாம் வந்து எடுத்து எடுத்து மோந்து பாக்குறா. மோந்து பார்த்தா பெருமாள் வாசனை வருது. அப்ப பெருமாளுடைய பிரசன்ஸை ஃபீல் பண்றாவோ. அந்த மாதிரி பிச்சேறி போயிடுத்து. இதுலயே இருக்காளே ஒழிய சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, தீர்த்தம் சாப்பிடுறது இல்ல, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு. நோய் வந்தாப்பெல்லாம் ஆயிட்டா. பாக்குறவெல்லாம் பயப்படுறா, என்ன இப்படி ஆயிட்டாலே, பிராணன் போயிட்டு போறதுன்னு பயம். டாக்டர்ஸ் எல்லாம் அழிச்சுட்டு வந்து காட்டுறா, இந்த பொண்ணுக்கு ஒரு நோயும் இல்லைன்னு சொல்லிட்டா, ஆரோக்கியமா தான் இருக்கா. ஆனா ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. இவளுக்கு ஒரு நோயும் இல்லை, இவளை குறிச்சு பயப்படாதுங்க ஒன்னா. ஆனா இவாளுக்கு டாக்டர் என்னமோ சொல்றான், ஆனா நமக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஆயிடுத்துன்னா வயசு பொண்ணாச்சு, பார்க்க நன்னா இருந்தா தானே கல்யாணம் பண்ணி தர முடியும். இவாளுக்கு வயிறு பிடிக்கிறா பாவம், அம்மா கூட இருக்கிறவாள்லாம். சரி, ஒருத்தி சொன்னா, இந்த குறி சொல்றவன் அழிச்சுட்டு வந்து இவளுக்கு இந்த பேய் ஓட்டுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணினா சரியா போடும் அப்படின்னா, உடனே அந்த பக்கம்லாம் இந்த தேவதாந்திரம், இந்த வேலைன்னு வேலை வச்சுட்டு இருக்கோம்னு சுப்பிரமணியன் சொல்றாள், அதெல்லாம் ரொம்ப பிரசித்தி போட்டிருக்காங்க. அதனால அதை வணங்கக்கூடிய ஒருத்தன் வெறியாட்டம் ஆடுறதுன்னு, அதாவது குறி சொல்றது வெறியாட்டம் ஆடுறதுன்னா, இந்த சாமி வருது அப்படின்னு ஆவேசமா இருதுன்னுவா. இவன் எந்த தேவத்தை உபாசனை பண்றானோ அந்த தேவத்தை இவன் மேல இறங்கி குறி சொல்றது அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் இவன் சாப்பிட்டு அது ஒரு மாதிரி கோபத்தோட சாமி ஆடுற மாதிரி பண்ணி இவன் வாக்கு சொல்றேன்னுவா. அது உண்மையோ பொய்யோ அது பகவானுக்கு தான் வெளிச்சம். அதுல வேளன் வெறியாட்டுன்னு ஒண்ணு, அதாவது முருகனை வணங்கக்கூடிய பக்தன், அந்த முருகனை வணங்கி வணங்கி முருகனே எனக்குள்ள இறங்கிட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவேசம் இருக்கக்கூடிய பக்தன், அவன் கையில வேலை வச்சுட்டு அவன் ஞான திருஷ்டினால இந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கு, இவன் இதை பண்ணினா இதனாலதான் இப்படி ஆயிட்டா, இத்த பண்ணா சரியாகும், அது ஏதோ ஒண்ணு சொல்லி அவன் வயிற்று பொழப்பு நடத்தக்கூடியதான ஒரு காரியம் அது. அவன் அழிச்சுட்டு வந்து அவன் கை வச்சானா சரியா போடும்னா, சரி அவனை போய் அழிச்சுட்டு வந்தா. அவன் அழிச்சுட்டு வந்தா அவன் என்ன பண்ணினா, அந்த முருகனுக்கு தேவையான பூஜை சாமான் எல்லாம் சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, ஒரு பெரிய பூஜை பண்ணணும்னா இவன் வாங்கிட்டு வந்து சித்தமா இருக்கா. உடனே அவன் வேலை கையில எடுத்துன்னு அந்த பொண்ணு தலையில வைக்க போனான். அப்ப அந்த பொண்ணுடைய தோழி வரா, வந்து என்ன மடத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளுக்கு என்ன நோயோ அதுக்கு தான் நீங்க மருந்து போடணும், நீங்க என்னமோ நினைச்சுட்டு எதையோ பண்ணினீங்களானா அது எப்படி பலன் தரும். அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய நோய் என்ன தெரியுமா, பெருமாளை மிஸ் பண்றாவோ, பெருமாள் வந்து இவ பக்கத்துல இல்ல, அதனாலதான் பெருமாளுடைய வாசனையாவது வரட்டும்னு சொல்லி அவன் திருவடிகளை சமர்ப்பிச்ச திருத்துழாய முகந்துன்னு இருக்காயவோ. அதனால பெருமாள் வந்து அவளை சேர்த்து கட்டிண்டால் ஒழிய அவளுடைய இந்த நோய் குணமாகாது. அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு மடத்தனமா எதையோ பண்ணிட்டு இருக்காதீங்க. உடனே இவளை அழிச்சும் போய் பெருமாள் சன்னதியில விடுங்கோ, பெருமாளை சேவித்தா பெருமாளை சேர்த்து கட்டிண்டா எல்லாம் சரியா போயிடும்னா. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையாம். இதை ஏற்கனவே நம்மாழ்வார் திருவாய்மொழியில பராங்குச நாயகியா அனுபவிக்கிறச்ச, ஆங்குவோர் கட்டுவிச்சி சொல் கேட்டு கல்லும் இறைச்சியும் தூவேல் மின், அங்க எவ்வளவு குறி சொல்றவ வந்து மது மாம்சம் எல்லாம் கொண்டாங்கோ, நான் வணங்குற தெய்வத்துக்கு பூஜை பண்றேன், அதனுடைய அனுகிரகத்தினால இந்த பராங்குச நாய்க்கு எழுந்து உட்காந்துப்பான்னு சொல்லி நம்மாழ்வாருக்கு இப்ப கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் விபூதி அடிக்க பார்த்தா. அங்க இருந்து ஒரு தோழி காப்பாத்தினான். அந்த மாதிரி ஒரு பிரபன்னன் ஸ்ரீ வைஷ்ணவன் எப்போதும் தேவதாந்தரத்தினாலே சரியாக மாட்டான், அவனுக்கு அது மருந்து பகவான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தேவதாந்திர சம்பந்தம் எல்லாம் இவ கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்கிற போது கூட இவளுக்கு வரக்கூடாது. பகவானுடைய திருவடியில சமர்ப்பிச்ச திருத்துழா எடுத்துன்னு வந்து இவ மேல போடுங்கோ, பெருமாள் திருமஞ்சன தீர்த்தத்தை இவ மேல கொட்டுங்கோ, இவ வாயில குத்துங்கோ, இவளை கொண்டு போய் பெருமாள் சன்னதியில விடுங்கோ, எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னா. எதனாலன்னு கேட்டா, இந்த நோய்க்கு என்ன காரணம் தெரியுமா, மாலாம் வரகுணமங்கையன் தால் வன்துழாய் மேல் ஆதர குணமங்கை தனக்கு. இந்த வரகுணமங்கையில் இருக்கிற விஜயாசன பெருமாள் திருவடிகள்ல இருக்கிற திருத்துழா இருக்கு பாருங்க, அதுல அந்த பெருமாள் திருமேனி வாசனை வருது, அதுல ஆசை வந்துதான் அவன் இல்லாம வாழ மாட்டேன்ற அளவுக்கு வந்துட்டா. நோய்க்கு அதுதான் காரணம். அதனால அந்த திருத்துழாய், அந்த திருவடி, அந்த பெருமாள் மேலதான் இவளுக்கு ஆசை, அங்க கொண்டு போய் விடுங்கோ, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா. அதனால பெருமாளை சேவித்த மாத்திரத்தினாலேயே நமக்கு எல்லாம் சரியாருதுன்னு சொல்லக்கூடியதான தர்மம் நமக்கு இங்கே ஸ்ரீவைஷ்ணவாலான நமக்கு உபதேசம் பண்ணப்படுறது. கடைசியா தியான ஸ்லோகம். பிரக்யாதோ விஜயாசனோ விஜயகோட்யாக்கியாத்ய வைமானிகः स्वाधीनोदयदिङ्मुखः वरगुणश्रीवल्लभस्तत्पुरे नित्यानन्द विदायकोज्ज्वलवपुः साक्षात्कृतो वह्निना भास्वद्भास्कर कोटिकोटिसदृशः साकं सुरैः सेवितः. விஜயாசனன் என்கிற பிரசித்தி பெற்ற திருநாமத்தோட பெருமாள் விஜயகோட்டி விமானத்தினுடைய நிழலிலே ஸ்ரீ வரகுணமங்கைன்னு சொல்லக்கூடியதான இந்த க்ஷேத்திரத்திலே தனக்கு அதீனமான கிழக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்த திருக்கோலத்தில்
எப்பொழுதும் இவனை சேவிக்கிறவர்களுக்கு ஆனந்தத்தை பண்ணக்கூடியதான ஒரு அழகான திருமேனியோடு கூட அக்னிக்கு சேவை கொடுத்து அக்னியினாலே பிரத்யட்சமாக சேவிக்கப்பட்டவனாக பாஸ்கர கோட்டி கோட்டி சதுர்சகா, கோடி கோடி கணக்கான சூரியர்களினுடைய தேஜஸ் எப்படி இருக்குமோ அந்த தேஜஸோடு கூட பாஸ்வத்து இங்கு சாஸ்வதமாக விளங்குகிறான். அவன் சாகம் சுரை சேவிதகா, எப்போதும் தேவர்களாலே சேவிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். அக்னி வந்தாவிட்டு பெருமாள் எங்க தண்டிச்சிட போறாரோன்னு தேவர்கள்லாம் பின்னாடி தேடிட்டு வந்தாலோ இல்லையோ, அந்த தேவர்கள்லாம் இப்ப அகநாசன தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டு அத்தனை சுரர்களும் அத்தனை தேவர்களும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கலாம். இப்படி ஸ்ரீவர குணமங்கைன்னு சொல்லக்கூடிய விதேசத்திலே விஜயாசனன் என்கிற பெயரிலே பார்த்தாலே வசீகரிக்கக்கூடிய அழகான திருமேனியோடு கூட வரகுணவள்ளி தாயாரோடும் வரகுணமங்கை தாயாரோடும் கூட விஜயகோட்டி விமான நிழல்ல அக்னி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அகநாசன தீர்த்த கரையில கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே கோடி கோடிக்கணக்கான சூரியர்களுக்கு சமானமான பேரொளியோடு கூட எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுபவனாக எம்பெருமான் இங்கு நித்தியவாசம் பண்றான். அவனை சேவிப்போமாக ஸ்தல புராணத்திலே தியான ஸ்லோகம். பிரக்யாதோ விஜயாசனோ விஜயகோட்யாக்கியாத்ய வைமானிகः ஸ்வாதீனோதயதிங்முகः வரகுண ஸ்ரீவல்லபஸ்தத்புரே நித்யானந்த விதாயகோஜ்வல வபுः சாக்ஷாத்கிருதோ வஹ்னினா பாஸ்வத் பாஸ்கர கோட்டி கோட்டி சதுசஸ்ஸாகம் சுரைः சேவிதः. ஸ்ரீமதே வரகுணமங்கா நாயிகா சமேத ஸ்ரீமதே வரகுணவல்லீ நாயிகா சமேத ஸ்ரீ விஜயாசன பரபிரம்மணே நமः. श्रीनगर्यां महापुर्यां ताम्रपर्ण्युत्तरे तटे तिन्त्रिणी मूलदाम्ने श्रीषटकोपाय मङ्गलम्. शिरार्तूपुळ तिरुवेङ्कटमुडयान् तिरुवडिगळे शरणम्.